भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தி. ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். திருவழுதினாடென்னும் தென்குருகூர் என்னும் அருவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையினாருடைய விசேஷ நியமனத்தாலும் திவ்ய பிரபந்த தாரா என்கிற தலைப்பிலே பற்பல உபன்யாசங்களை அனுபவித்து வருகிறோம். அந்த கிரமத்திலே 8ஆம் பத்து திருவாய்மொழி 8ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியுடைய அனுபவம் இன்று நாம் பெற இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த விலட்சணமான ஒரு திருவாய்மொழியானது மங்களாசாசனத்தை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆறா இருந்தாலும் கூட சந்நிதி மங்களாசாசனம் ஆயித்தா சந்நிதி மங்களாசாசனம் ஆயித்தா என்றுதான் கேட்கிறோம். காரணம் என்னவென்றால் எம்பெருமானுக்கு பரியும்படியான குடியாக இந்த குடி அமைந்திருக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறாள். ஆண்டாள் நாச்சியாரை பற்றி மணவாள மாமுனிகள் காட்டியிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பாசுரம். 5 கோடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயல விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும்
வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்னும்படியான ஆச்சரியமான பாசுரம். ஆண்டாள் 5 குடிக்கு ஒரு சந்ததியாக வந்தாள். ஆழ்வார்கள் 11 ஞானமும் அவள் ஸ்ரீதனமாக பெற்றிருக்கிறார் என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வைபவம் பார்க்கிற பொழுது 5 குடியாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய குடிக்கு சந்ததியாக அமைந்திருக்கிறாள். 5ன்னு சொன்னா 5 என்கிற எண் இப்படின்னு சொல்லலாம். முதலாழ்வார்கள் 3 அயோனிஜ குடி, திருமழிசை பிரான் பார்கவ குடி, நம்மாழ்வாராக அமைந்திருக்கக்கூடியவர் அவர் வேளாளர் குடி, குலசேகர ஆழ்வார் தாம் க்ஷத்திரிய குடியிலே அவதாரம் பண்ணினவர், வேயர் குலத்திலே உதித்தவராய் இருக்கக்கூடிய பிராமண குடியிலே அவதாரம் பண்ணினவர் பெரியாழ்வார். இவர்கள் 5 ஆண்டாளுக்கு முன்னால இருக்கக்கூடியவர்கள். ஆகவே இவர்களுக்கு ஒரு பெண் சந்ததியாக ஆண்டாள் அவதாரம் பண்ணினாள். இது ஒரு அர்த்தம் சொல்லலாம். மற்றொரு அர்த்தம், எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ என்று பயப்படக்கூடியவர்கள். ஆக அவனை தங்களுக்கு இரட்சகனாக அத்தியவசித்து பொருள்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையிலே இல்லாமல் அவனுக்கென் வருகிறதோ என்று இப்படி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் ஆழ்வார்கள் அனைவருடைய வார்த்தைகளாகவும் அமைந்திருக்கின்றன. ஆகவேதான் ஸ்ரீ வைஷ்ணவ மங்களாசாசன திவ்யதேசங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ மங்களாசாசனம் என்றால் எம்பெருமானுக்கு மங்களத்தை விரும்புதல், மங்களத்தை ஆசாசித்தல். அந்த எம்பெருமானுக்கு இல்லாத மங்களம் ஏதாவது இருக்கா? எல்லா மங்களங்களும் அமைந்திருக்கின்றன. மங்களானாம் ச மங்களம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். எவனொருத்தன் பவித்திரங்களுக்கு பவித்திரமாய் இருக்கிறானோ, மங்களங்களுக்கு மங்களமாய் இருக்கிறானோ என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அதற்கு மேற்பட சமஸ்த ஜெகத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவளான ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாரே அவனுடைய திருமார்பிலே அகலகில்லே நிறைவென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கிற கிரமத்திலே தான் ஸ்திரமாக வீற்றிருக்கக்கூடிய விஷயம். அப்ப பார்க்கிற போது எல்லாருக்கும் அவனை பற்றி மங்களம் வர வேண்டும். அவ பெருமானிடத்துல போனால் என்ன பண்ணணும், என்ன நன்னா வைக்கணும் அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். இப்படித்தான் மற்றையவர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். எத்தனை பக்தர்கள் இருந்தாலும் அந்த பக்தர்கள் அதாவது அவனை கடகாக கொண்டு தன்னை நோக்குதல், இதுதான் சாஸ்திர ரீதியான விஷயம். ஏனென்றால் பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம், அவன் விஸ்வபதினு சொல்லப்படுகிறான். லோகத்தை எல்லாம் ரட்சகன். அந்த அர்த்தம் தான் பிரணவத்திலே முதலட்சரமாய் இருக்கக்கூடிய அகாரத்திலே ரட்சகனை சொல்லுகிறது. அவன் ரட்சிக்கிறானே. அவதீதி அஹா, எவனொருத்தன் ரட்சிக்கிறானோ அவன் என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறான். அப்ப அகாரவாச்சியனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான்னு காட்டப்படுறது, அகாரவாச்சியன்னா ரட்சிக்கிறவன்னு காட்டப்படுறது. அப்போ அவன் ரட்சகனாய் இருக்கிறான், நாம ரட்சியர்களாக அமைந்திருக்கிறோம். இது மொத்தம் தெளிவான ஞானம் இருக்கிற போது. ஆக ஞான தசை இப்படித்தான் இருக்கும். சாமான்யமா ஸ்ரீவச்சன பூஷணத்துல இந்த கேள்விதான் முதல்ல கேட்கிறார். ஆச்சரியமான கேள்வி. மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தம் அன்னோவென்னில். ஆக பிதாச்ச ரட்சக சேஷி பர்த்தா ஜ்ஞேயா ரமாபதி சுவாமி ஆதாரம் அமாத்மாச்ச போக்தாச்ச ஆத்யமனோதிதா. திருமந்திரத்துல இந்த 9 சம்பந்தம் சொல்லப்படுறது. இந்த 9லே இரண்டாவதாக சொல்லப்படும்படியான சம்பந்தம் ரட்சிய ரட்சக பாவம். அப்போ அவன் ரட்சகன், காப்பாற்றுறவன், காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான்னு சொல்லப்படுகிறது. ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகர் அல்லர். அவனை தவிர யாருமே ரட்சிக்க முடியாது. அவன் தான் நம்ம ரட்சிக்க வேண்டும். அப்ப இந்த பாவம் தானே இருக்கணும். இதுதான் நம்முடைய ஸ்வரூபம். ரட்சியத்துவம் என்னும்படியான ஸ்வரூபத்தோட கூடியிருக்கிறோம். ஆக அப்படி இருக்கிற போது பகவானே நீ நன்னா இருக்கணும், உனக்கு க்ஷேமமா இருக்கணும், உனக்கு குறை வரக்கூடாது அப்படின்னு இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப ஸ்வரூப விரோதம் இல்லையா? நம்முடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு அது தடையாக இருக்கக்கூடியது, விரோதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை இருக்கு. இதுதான் இங்க பூர்வபட்சம். இதுதான் இங்க கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு சமாதானம் காட்டுகிற போது ஓரோ சேத்தனுக்கும் 2 தசை இருக்க வேண்டும். 2 தசை இருக்கிறது. ஒன்னு ஞான தசை, மத்தொன்னு ஞானம் கனிந்த நலம், அதுதான் பிரேமம்னு சொல்லப்படுறது. ஞானம் முதிர 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 பகவத் விஷயத்திலே பிரேமமாக அது மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட பிரேம தசை.
அப்போ ஞான தசையிலே பார்த்தோமேயானால் அவன் அகாரவாச்சியன், அவனாலே ரட்சிக்கக்கூடிய மகாரமாக நாம இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது அவன்தான் ரட்சகன், நாம் எல்லாம் ரட்சியர்கள் அப்படின்னு அவனிடத்துல என்ன காப்பாத்தணும்னு பிரார்த்திக்கிறோம். ஆனால் பிரேமதசை அந்த பகவத் விஷயத்திலே அத்தியந்தமான பிரீத்தி வந்து விட்டதேயானால், மிகவும் அதிகமான பிரீத்தி வந்து விட்டதேயானால், மேலான பிரீத்தி வந்து விட்டதேயானால், அடுத்த கணம் அந்த எம்பெருமானை பார்த்து பெருமானே நீ நின்னார்களும், பெருமானே நீ நின்னார்களும். சூரனான புத்திரனை கண்ட தாயார் இவன் யுத்தத்திலே மதியாதே சென்று எங்கெங்க அடி வாங்கிட்டு வருவானோ, எப்படிப்பட்ட ஆபத்து வருமோ என்று அவனை பத்தி பயந்துட்டே இருப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய சில திருக்கல்யாண குணங்களை நினைச்சு ஆழ்வார்கள் அஞ்சுகிறார்கள். அதுதான் அவனுடைய திருமேனி குணங்கள், அவனுடைய திவ்யாத்மஸ்வரூபான குணமான குணங்கள் இருக்கின்றனவே. அந்த திருக்கல்யாண குணங்களை நினைத்தால் அவன் ரட்சகன், நான் ரட்சியன், அவன் காப்பாற்றுவன், நான் காப்பாற்றப்பட வேண்டியவன் என்கிற உணர்வானது பரிபூர்ணமாக இருக்கும். ஆனால் அவனுடைய திருமேனி கல்யாண குணங்களை நினைத்தால் அவனுடைய திருமேனி எவ்வளவு அழகா இருக்கு, எத்தனை மென்மையா இருக்கிறது. வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை என்று சொல்லும்படியான ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாரும் கூட பூதேவி நாச்சியாரும் கூட மென்மையான கைகள் படைத்தவர்கள், மலரவிட மென்மையான கைகள் படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அவனுடைய திருவடிகளை தொடுகிற போதும் கூட கை கூசுகிறது. எதனால கூசுகிறது என்னால், நம் கைப்பட்டு அந்த திருவடிகள் எங்காவது புண்ணாகி விட்டதேயானால் என்ன பண்றதுன்னு பயப்படக்கூடியவர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். அப்போ எத்தனை சௌகுமாரியம் இருக்கிறது. அவனுடைய சௌந்தர்யம், சௌகுமாரியம் இத்தியாதியான கல்யாண குணங்களை நினைக்க 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 நமக்கு என்ன ஆறுதுன்னா, ஆழ்வார்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்க எல்லார் நடுவிலையும் இருக்கிறானே, இந்த சம்சார மண்டலத்திலே இருக்கிறானே, எல்லார் கண்ணிலேயும் படும்படியாக இருக்கிறானே, அவனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று தாங்கள் பயந்து அவன் க்ஷேமமாயிருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடுகிறார்கள். இதுதான் திருப்பல்லாண்டுக்கே பிரமேயம். ஆக திருப்பல்லாண்டுன்றது மாத்திரம் இல்ல, ஆழ்வார்கள் அனைவருமே எம்பெருமானிடத்திலே அத்தனை பரிவு கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிவு கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார்கள்ல சிறந்தவன பரிவு, மேலான பரிவு கொண்டிருக்கக்கூடியவர் பொங்கும் பரிவு, அது பெரியாழ்வாருக்கு. அதனால பெரியாழ்வார்னு திருநாமம் வந்ததுன்னு மாமனிகள் காட்டுறார். மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு காட்டுறார். அப்போ பெரியாழ்வாருக்குத்தான் பரிவான்னா இல்ல, அவருக்கு பொங்கும் பரிவு மற்ற ஆழ்வார்களுக்கும் பரிவு இருக்கிறது. ஆக மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலேயும் கூட ஆங்காங்கு நாம அற்புதமாக காண்கிறோம். மங்களாசாசன பரத்வத்தை பற்பல இடங்களிலேயும் காண்கிறோம். திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்திலேயும் நன்னு நிறையூரற்கே மங்களாசாசன பரம் என்ன தனி ஸ்லோக வியாக்கியானத்துல காட்டி கொடுத்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதை தவிர திருமங்கை ஆழ்வார் மற்றொரு திருவாக்கு காட்டுகிறார். கண்டையொன்கணும் துயிலும் எந்நிறம் பண்டு போலுக்கும் மிக்கசீர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே வண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே. ஆக பெண் பிள்ளை அவள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, என்னுடைய கண்டை போல இருக்கக்கூடிய கண்கள் எப்ப தூங்கும் தெரியுமா? என்னுடைய நிறம் பழைய நிறம் மாம நிறம் வர வேண்டுமே, அந்த நிறம் எப்ப வரும் தெரியுமா? மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே கண்டையொன்கணும் துயிலும் எந்நிறம் பண்டு போலுக்கும் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே. எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலை, அந்த திருத்துழாய் மாலையை எம்பெருமானுக்கு சாத்தினவர்கள் தொண்டர் சாத்தின மாலை இல்ல, சீர்தொண்டர் சாத்தின மாலை இல்ல, மிக்க சீர்தொண்டரிட்ட பூந்துளவின்னு மிக்க சீர்தொண்டர் சாத்தின மாலையிலிருந்து வாசனையை கொண்டு வந்து வண்டானது என் மீது பரவிவிடுமே. ஆனால் அப்பதான் என்னுடைய கண்ணு தூங்கும், நான் பழையபடி ஆவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தொண்டர்னா ஆறு, சீர்தொண்டர்னா ஆறு, மிக்க சீர்தொண்டர்னா ஆறு. தொண்டர்ன்றவா பகவானிடத்திலே எம்பெருமானே எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுறவா. சீர்தொண்டர்ன்றவா எம்பெருமானே இந்த வஸ்துக்கள்லாம் வேண்டாம், என் ஆத்மாவை நானே அனுபவிச்சுக்கணும்னு சொல்லி அந்த அனுபவத்துக்குண்டானதான வைபவத்தை பெற்றுக்கொண்டு எம்பெருமானை விட்டு தள்ளியே இருந்துடுறாவா, திரும்பி எம்பெருமான் பக்கமே போறதில்லை. ஆனால் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி
வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுறல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்ன பெருமானோட கூடவே இருந்து கொண்டு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சகலோச்சிதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும்னு ஆசைப்படுகிறார்களே மகனீயர்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் தான் மிக்க சீர்தொண்டர். அவ பக்கத்துல இருந்து அவர்கள் எம்பெருமானுக்கு மாலை சாத்த அப்ப எனக்கு என்ன தோத்தும்னா, ஆஹா பெருமானுக்கு கூட பரிவர்கள் இருக்கிறார்கள், அவனுக்கு பரிவு காட்டி கைங்கரியம் பண்ணுபவர்கள் இருக்கிறார்கள், எம்பெருமான் ஸ்வஸ்தமா இருப்பான், ஆக எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இருப்பான் என்கிற ஒரு நிம்மதி ஏற்படும் அப்படின்னு திருவள்ளம் பத்துகிறாரே. இது மங்களாசாசனம். ஆக எந்தெந்த இடத்துலதான் நமகான்னு சொல்லப்படுகிறதோ அது மங்களாசாசனம்னு சொல்றா. தோற்றோம்னு சொல்லப்படுறதோ அது மங்களாசாசனம்னு சொல்றா. பல்லாண்டுன்னு சொன்னா மங்களாசாசனம். ஆண்டாள் நாச்சியார் போற்றி 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 என்று நாக்கு கீடும்படியான ஷட் ரசம் 6 ரசங்களை கொடுத்திருக்கிறாள். அது பல்லாண்டு, அதுதான் அது மங்களாசாசனம் என்கிறார்கள். இப்படி ஆக இப்படிப்பட்ட சப்தங்கள் இருக்கிற இடங்கள் மங்களாசாசனம். இந்த சப்தங்கள் இல்லாத இடத்திலேயும் கூட மங்களாசாசனம் பலத்வம் உண்டு, ஆர்த்தமாக கொள்ளலாம் என்று நம் பூர்வர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆக ஆழ்வார்கள் அனைவருமே மங்களாசாசன பலர்கள். பெரியாழ்வாருக்கு அந்த மங்களாசாசனத்திலே ஊத்தம் அதிகம். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்ன. ஆக அந்த கிரமத்துல பார்த்தால் ஆழ்வார் பண்ணும்படியான மங்களாசாசன பரமான பாசுரம் தான் 8ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியா இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருவாய்மொழி. அங்கும் இங்கும் என்னும்படியான அற்புதமான திருவாய்மொழி. நம்பிள்ளை அத்தியாச்சரியமான வியாக்கியானத்தை இதற்கு அனுகிரகித்தருள் இருக்கிறார். அதை அவலம்பித்து அவகாசானுகுணமாக சில விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கலாம் நினைக்கிறேன். ஆழ்வார் இதற்கு முன் திருவாய்மொழி நங்கள் வரிவளை ஆயங்காலோ என்னும்படியான அற்புதமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில எம்பெருமான் என்னை இன்னும் அனுகிரகிக்காமல் வைத்திருக்கிறானே, பரமபத பிராப்தியை கொடுக்காமல் இருக்கிறானே, எனக்கு முகங்காட்டாமல் இருக்கிறானே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு இந்த சம்சார மண்டலத்துல ஆசை, சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல ஆசை, இந்த சரீர சம்பந்தியாய சரீரத்தை சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய ஆத்மாவினிடத்திலே ஆசை. எனக்கு ஆத்மாவினிடத்திலேயும் ஆத்மீயங்களிடத்திலேயும் ஆசை நசையானது பூர்ணமாக இருக்கிறதுன்னு அவன் நினைச்சுட்டான். அந்த நசையானது இன்னும் பூர்ணமாக போகலன்னு அவன் நினைச்சுட்டான். அப்போ அந்த நினைவு மாத்தணும் இல்லையோ, அதுக்காக வார்த்தைகளை சொல்லும்படியானது அதுதான் நங்கள் வரிவளை ஆயங்காலோ என்னும்படியான அற்புதமான கீழ்த்திருவாய்மொழியாக அமைந்திருக்கிறது. நங்கருத்தை நன்னாக நாடி நிற்கும் மாலரியா இங்கிவத்தில் ஆசை எமக்குளதன் சங்கையினால் தன்னுயிரில் மத்தியில் நசை தான் உரைத்த மாறந்தான் அந்நிலை தாய்ந்துரைத்தான் அங்கு என்று சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறான். தன்னுயிரில் மத்தியில் நசை தான் ஒழிந்த மாறன். ஆக அந்த நசை ஒழிந்த மாறன் அந்நிலை ஆய்ந்துரைத்தான் அங்கு. ஆழ்வாருக்கு ஆத்மாவிலேயோ ஆத்மீயத்திலேயோ ஆசை கிடையாது. தன்னிடத்திலையும் விருப்பம் இல்லை, தன்னுடைய சரீரத்தினிடத்திலையும் விருப்பம் இல்லை. வெறும் பகவானிடத்தில் மட்டுமே விருப்பம் என்பதைத்தான் தான் காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இங்கிவற்றில் ஆசை எமக்குளதென் சங்கையினால் எம்பெருமான் சந்தேகப்பட்டான். ஆழ்வாருக்கு ஆசை இருக்கிறதோ என்ன? அதெல்லாம் ஒன்னும் ஆசையெல்லாம் இல்லை என்ன அதை தெரிவித்திருக்கிற வார்த்தை தன்னுயிரில் மற்றில் நசை. தன்னுயிரில் நசை இல்லை, மற்றதாய் அமைந்திருக்கக்கூடிய ஆத்மீயமாய் அமைந்திருக்கக்கூடிய சரீரத்தில் நசை இல்லை. ஆக தான் ஒழிந்தான், அது மொத்தம் ஒழிந்திருக்கக்கூடியவராய் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நிலையிலே அதனை அந்த நிலையை ஆய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து ஆழ்வார் தெரிவித்ததான திருவாய்மொழிதான் கீழே நாம் அனுபவித்திருக்கும்படியான ஆச்சரியமான திருவாய்மொழி நங்கள் வரிவளை ஆயங்காலோன். அதுல 10ஆம் பாட்டுல ஒரு ஆச்சரியமான விஷயம் காட்டப்படும். ஆழ்வாருக்கு அந்த விஷயம் வரவே மேற்கொண்டு இப்படி போகிறது ஆழ்வாருடைய திருவுள்ளம். அது எப்படி இருந்தா, என்னுடைய நன்னுதல் நங்கமீர்கள் யானினி செய்வது என் நெஞ்சு என்னை நின்னிடையே நல்லே நின்று நீங்கி நேமியும் சங்கும் இருகை கொண்டு பன்னடும் சூழ்சுழர் ஞாயிற்றோடு பால்மதி ஏந்தியோர் கோலநீலா நன்னடும் குன்னம் வருவதொப்பான் நான்மலர் பாதம் அடைந்ததுவே. எம்பெருமான் உமக்கு அனுகிரகம் பண்ணவில்லை ஆழ்வியே,
அதனால உம்மோட கூட நான் இருக்க மாட்டேன். நான் இப்ப எங்க போறேன்னா பெருமானிடத்திலே போய்விடுகிறேன் அப்படின்னு அவனுடைய நான்மலர் பாதம் அடைந்து விட்டது. அவனுடைய திருவடி தாமரைகளை அடைந்து விட்டது. சித்தம் சித்தாய் அல்லேனென்னு நீங்க ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காட்டுகிறார். ஆழ்வாருடைய சித்தமானது சித்தாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னினடையே நல்லேன் சந்நியஸ்தம்மையா சந்நியஸ்தம்மையா என்னாலே ஆழ்வார் சந்நியசிக்கப்பட்டு விட்டு இருக்கிறார், விடப்பட்டு விட்டு இருக்கிறார்னு புறப்பட்டு போயிடுதான். அப்படி சொல்லச்சே ஆறுண்ட போச்சு அந்த நெஞ்சு. அப்படின்னு சொல்லும் போது அழகான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது நேமியும் சங்கம் இருகை கொண்டு திருவாழியாழ்வான் பாஞ்சஜன்யாழ்வான் அவர்களை இரண்டு திருக்கைகளிலே ஏந்திக் கொண்டிருக்கக்கூடியவன் பன்னெடும் சூழ்சுடர் ஞாயிற்றோடு பால்மதி ஏந்தி. ஆக ரெண்டு கையிலே இருக்கக்கூடியது பன்னெடும் சூழ்சுடர் ஞாயிற்றோடு ஆக சந்திர சூரியர்கள் உதித்தாற் போலே அமைந்திருக்கக்கூடிய அதனை ஏந்தி ஓர் கோல நீல நன்னெடும் குன்னம் வருவதொப்பான். ஆக அந்த எம்பெருமான் எழுந்தருளினானேயானால் ஒரு நீல ரத்னமாக அமைந்திருக்கக்கூடிய மலை ஒரு நீலமலை வருகிறார் போலே இருக்கு. அந்த நீலமலை ரெண்டு புறத்திலேயும் அமைந்திருக்கக்கூடியது அற்புதமாக சூரியன் ஒரு புறத்திலே சந்திரன் ஒரு புறத்திலே சூரிய ஸ்தானத்திலே அமைந்திருக்கக்கூடியவன் சுதர்சன ஆழ்வான், பாஞ்சஜன்ய ஆழ்வான் சந்திரஸ்தானத்திலே அமைந்திருக்கிறான். அப்படி வருகிறார் போலே வருகிறான். அப்போ இந்த இடத்துல எம்பெருமானுடைய அழக பாருங்க. அற்புதமாக ரெண்டு திருக்கைகளிலேயும் எம்பெருமான் தான் ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய திவ்யாயுத ஆழ்வார்கள் ஆயுத சேர்த்தி அழகு காட்டப்படுகிறது. அந்த திவ்யாயுதங்களே திருவாபரணங்களாகவும் இருக்கின்றன காட்டப்படுகிறது. ஆகவே ஆபரண சேர்த்தி அழகு ஆபரண சோபையும் காட்டப்படுகிறது. ஆக நீளமாய் அமைந்திருக்கக்கூடியதான ஒரு பெரிய குன்றமாக அமைந்திருக்கிறான். ஆகவே ஓர் கோல நீல கோல மிக அழகான நீலக்குன்றம் போலே இருக்கிறான் என்னால் அதை பார்க்கிற பொழுது அவனுடைய திருமேனி அழகு அவயவ சோபை ஆக அவயவ சோபை ஆபரண சோபை ஆயுத சேர்த்தி அழகு இத்தனையோடும் கூடியிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை என்னுடைய நெஞ்சு அடைந்தது என்னுடைய நெஞ்சு அடைந்தது என்ன ஆழ்வார் கீழ்த்திருவாய்மொழியிலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல என்ன இருக்கிறது அப்படின்னா இது நினைவுக்கு வந்துடுது. எம்பெருமானுடைய விலட்சணமாயிருக்கக்கூடிய அந்த வைலட்சண்யத்தை அனுசந்தித்து என்ன அழகு என்ன அழகு எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். உடனே தோணித்து இந்த அழகோடத்தானே பெருமான் ராமாவதாரம் பண்ணான், இந்த அழகோடத்தான பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணான். விபவாவதாரங்கள் எல்லாம் இதே அழகோடே இங்கு உலா செய்திருக்கிறான். ஆக கேச நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவனிகேதனா நாகபரியங்க முத்ஸியாகதோ மதுராம் புரீம். ஆக இந்த அழகோடத்தான் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கான். சாந்தாகாரம் புஜகசேனம் அது எல்லாம் நன்னா அனுசந்தானம் பண்றோம். பல விதமாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல அர்ச்சாமூர்த்தியாக சந்நிதிகளிலே எழுந்தருள் இருப்பதும் கூட இந்த திருக்கோலத்துல தானே இந்த அழகோடு தானே இந்த திருமேனியோடு தானே இத்தனை சுந்தர பரிபூர்ணனாக அந்த பகவான் தான் எழுந்தருள் இருக்கிற போது இந்த உலகத்தில் உலாவுகிறானே. பரமபதத்துல இருந்தா சிரமம் கிடையாது, இந்த லோகத்துல இருந்தா சிரமம். ஏன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா சாமானிய சம்சாரிகள், எம்பெருமானை காண பொறார்கள். எம்பெருமானை சேவித்தால் அவனிடத்துல பிரீத்தி வரணும். அந்த பிரீத்தி வர்றது கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக இவ அத்தனை பேரும் பிரதிகூலர்கள். ஆக எம்பெருமானுக்கு விரோதிகள்னு தான் சொல்லணும். ஏனென்றால் எம்பெருமான அடைகிறார்கள் தங்களுடைய நன்மைக்காக. எம்பெருமானுடைய நன்மைக்காக இவ ஆரும் போறதில்லையே. ஆறாவது ஒருத்தர் எம்பெருமானிடத்துல போய் நீ க்ஷேமமா இருக்கிறாயான்னு கேட்டிருக்குமா? கேட்டதே கிடையாது. நாம என்ன கேட்கிறோம்? எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எழுவார் விடைகொள்வார். இப்படிதானே எம்பெருமானிடத்துல செல்லுபவர்கள் இருக்கிறார்கள். ஆக திருவேங்கடமுடையான் சந்நிதிக்கு செல்லுகிறார்கள். போறதுக்கு முன்னால சேவை ஒரு 2-3 செகண்ட்ல தான் கிடைக்கும். அதுக்குள்ள நம்முடைய எத்தனை கோரிக்கை உண்டோ அத்தனையும் அவர் இடத்துல வச்சுடணும். அதனால கருடாழ்வான் சந்நிதியிலிருந்தே நீள பங்காரு வாசல் வரைக்கும் சேவித்துக் கொண்டு செல்ல வேண்டும். அந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் இருக்கிற வரைக்கும் சேவிச்சுட்டு போறோம், திரும்பி வந்துடுறோம். அப்ப அந்த கொஞ்ச நாளைக்குள்ள எவ்வளவு கோரிக்கைகள் பெருமாள் இடத்துல வைக்கிறோம். ஒரு கோரிக்கையாவது திருவேங்கடமுடியானே தேவரீர் க்ஷேமமா இருக்கணும்,
ஜெய விஜய் பவான்னு சொல்றோமா, பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்றோமா, நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலமா எழுதி இருக்கணும்னு சொல்றோமா, அதெல்லாம் எதுவும் சொல்றது இல்ல. நாம கேட்கறதெல்லாம் எனக்கு இது வேணும், எனக்கு உத்தியோகம் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், வீடு அமைய வேண்டும் இப்படின்னு கேட்டுண்டு வரும். அதெல்லாம் கொடுக்கிறார் அவர். கொடுக்க மாட்டேன்னு பெருமாள் ஒருத்தருக்கும் சொல்றது இல்ல. எல்லாருக்கும் அபீஷ்ட வரதனாக அமைந்திருக்கிறார், அபீஷ்ட பலப்பிரதனாக அமைந்திருக்கிறார். அப்ப அந்த எம்பெருமான் நன்னா இருக்கியான்னு ஆறாவது கேட்கிறோமோ? யாருமே கேட்கும்படியானவர்கள் கிடையாது. அப்படி இருக்கிறவர்கள் தான் இந்த உலகத்துல இருக்கா. அதுக்கு மேல இவர்களுடைய கண் பொல்லாத கண் கண்ணெச்சில் பட்டு விடுமே. அந்த கண்ணெச்சில் படாமல் இருக்க வேண்டுமே. அந்த எம்பெருமான் இப்படி வந்து இருக்கிறானே நினைத்து அவனுக்கு பரிவு காட்டக்கூடியவர்கள் யாருமே இல்லையே, யாருமே பரிவு காட்டக்கூடியவர்கள் இல்லையேன்னு ஆழ்வார் வருத்தப்படுறார். பரிவு காட்டுவதற்கு முமுட்சுக்களானவர்கள் இருக்கிறார்கள், நித்தியர்கள் இருக்கிறார்கள் என்று எம்பெருமான் பதில் சொல்லுகிறான். ஆச்சரியமான விஷயம். அங்கு அமரர் பேண அவர் நடுவே வாழ் திருமார்க்கு இங்கோர் பரிவர் இலை என்னஞ்சா, அங்கு அமரர் பேண அவர் நடுவே வாழ் திருமால். எம்பெருமான் நித்திய விபூதியிலே தான் எழுந்தருளி இருக்கிறான். அமரர்கள் எல்லாம் அவனுக்கு பரிந்து கொண்டிருக்கிறார்கள். நித்திய சூரிகள் எல்லாம் ஸ்னேகாதஸ்தான ரக்ஷா வியசன் வியபயம் சார்ங்க சக்கராசி முக்கிய என்ன பஞ்சாயுத ஆழ்வார்கள் கோலார்ந்த நெடும் சார்ங்கம் கூனல் சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த ஒழ்வாய் காலார்ந்த கதிக்கருடன் என்னும் வெண்ணை கடும்பறவை எவையனைத்தும் புறம் சூழ் காப்பா என்னும்படியாக இத்தனை பேர் அவனுக்கு ரட்டையாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். இத்தனை பேர் சூழ அந்த பரமபதத்திலே அங்கு அமரர் பேண அவர் நடுவே வாழ் திருமார். அவருக்கு இங்கோர் பரிவரிலை என்னஞ்சா, அங்க இருக்க மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காளா? இங்க இந்த இடத்துல ஒருத்தர் கூட இவனுக்கு இல்லையே என்ன வருத்தப்பட்டு யாருமே இல்லையேன்னு ஆழ்வார் பயந்தார். அப்ப ஆழ்வார் பயந்தார் என்கிற போது ஆழ்வாருடைய பயத்தை போக்க வேண்டியது எம்பெருமானுடைய கர்த்தவியாம்சம். எம்பெருமானுடைய பயத்தை ஆழ்வார் போக்கினார். வைகுந்தா மணிவண்ணனேல மாசுச்சகான்னு சொன்னார். சோகப்படாதே, வருத்தப்படாதே, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே வைகுந்தா மணிவண்ணனே, என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகல் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை உன் நடிகார்க்கு தீர்த்த அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. ஆக எம்பெருமான் ஆழ்வாரோடு பரிபூர்ணமாக கலந்தான். அப்படி ஆழ்வாரோடு கலந்ததும் ஆழ்வாருக்கு ஆனந்தம் தாங்கல்ல. அதற்கனுகுணமாக பாசுரம் பாடுறார். அப்படி பாசுரம் பாடத்தே ஆறாவதுமாய் அல்லாவியுள் கலந்தா, எனக்குள்ள கலந்தானே, என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே, எனக்குள்ள கலந்தானே அப்படின்னு ஆழ்வார் விஸ்மயப்பட்டு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை கேட்டதும் பெருமாள் நடுநடுங்கி போயிட்டார். இவருக்கு முதல் பத்திலே வந்தார் போலே வளவேழுலகு தலையெடுத்து நம்மை விட்டு அகன்று போய் விடுகிறாரோ, அயோக்கியதானுசந்தானம் பண்ணிக்கொண்டு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு தான் நம்மை விட்டு அகன்று விடுவாரோ என்று பெருமான் திருமமண்டலம் எல்லாம் வெளிரி போச்சு. அதை சேவிக்கிறார் ஆழ்வார். சேவித்த உடனே நீ பயப்படாத, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே, உன்னை நான் சிக்கன பிடித்து கொண்டு விட்டேன், விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக இங்கு ஆழ்வார் பெருமானுக்கு மாசுதகா சொன்னார். இதுல பெருமான் ஆழ்வாருக்கு மாசுதகான்னு சொல்லும்படியான விஷயம். எனக்கு பரிவர் இல்லைன்னு தானே நீர் பயப்படுறீர், எனக்கு பரிவர் இல்லைன்னு தானே நீர் வருத்தப்படுறீர், எனக்கு பரிவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார். அது ரெண்டுத்துக்கும் நிதான பாசுரமாக அமைந்திருக்கு. பயப்படுறதுக்கும் பாசுரம் இருக்கு, அதே மாதிரி பயம் தீர்ந்ததற்கும் பாசுரம் இருக்கிறது. அங்கமரர் பேண அவர் நடுவே வாழ் திருமார்க்கு இங்கோர் பரிவரிலே என்னஞ்ச எங்கும் பரிவர் உளர். ஆக எங்கும் பரிவர்கள் இருக்கிறார்கள். என்ன பயம் தீர்ந்த மாறன் ஆழ்வார் பயம் தீர்ந்தார். பயமானது ஆழ்வாருடைய அச்சமானது தீர்ந்து விட்டதுன்னு காட்டக்கூடிய அற்புதமான விஷயம். அது என்ன உயிர் பாசுரம் அப்படின்னால், ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. இந்த எம்பெருமான் ஆழியும் சங்கும் சுமப்பார் ஆளுமாளார், அவனுக்குன்னு ஒரு ஆள் வைத்துக் கொண்டு அவன் ஆழணுமா வேண்டாமா? அப்படி ஒருத்தரையும் அவன் ஆழ்வதில்லையே. யாருமே அவனுக்கு கிங்கரர்களாக இல்லையே. கிங்கரர்களாக இருந்தால் ஆழியும் சங்கும் சுமப்பவர்கள் இருப்பார்களே. இளைய பெருமாள் ராமாவதார காலத்திலே வாழும் வில்லும் கொண்டு பின் செல்பவராகத்தான் அமைந்திருந்தார். அற்புதமான வார்த்தை. பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி
லக்ஷ்மணா அனுஜகாமஹா அக்ரத பிரயயௌ ராமஹா ராமபிரான் முன்னாலே எழுந்தருளி நடந்தான். சீதா மத்தியே சுமத்தியமா சீதா பிராட்டி அற்புதமாக நடுவிலே எழுந்தருளிறாள். பின்னால பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி வில்லும் கையுமாக ராமனுக்கு ரட்டையாக இருந்து கொண்டு இளையபெருமாள் தான் சென்று கொண்டிருந்தார் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ஆகவே அதற்கனுகுணமாக லக்ஷ்மணன் எப்படி சென்றான் என்னால் கனித்திர பிடகாதரஹா கூடையும் கூந்தாலியும் கொண்டு எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களை எல்லாம் தான் தரித்துக் கொண்டு அந்த எம்பெருமானுக்கு ரட்சணமாக சென்றான். அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், எப்பவும் சங்கத்தையும் சக்கரத்தையும் திருவாழியாழ்வானையும் பாஞ்சஜன்யாழ்வானையும் தானே சுமந்து கொண்டிருக்கிறானே. ஆறாவது பிடிச்சுட்டு போறதுக்கு ஒருத்தரும் இல்லையே, பின்னால பிடித்துக் கொண்டு போவதற்கு ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை என்று தெரிவிக்கக்கூடிய அற்புதமான பாசுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த விஷயம். அப்ப பார்க்கிற போது மூன்றாவது பாசுரத்துல இது காட்டக்கூடிய விஷயம். ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை தாளும் தோளும் கைகளை ஆறத் துழக்கானேன் நாளும் நாளும் நாடுவன் அடியேன் ஞாலத்தே. ஆக தாளும் தோளும் கைகளை ஆறத் தொழக்கானேன். அவனுக்கு அவன் ஆளும்படியான ஆள் ஆருமே இல்லையே, உபய விபூதியிலும் இல்லை, அவன் ஆளும்படியான ஆள் ஒருத்தருமே இல்லை. ஆழ்வார் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவனுடைய திருவாழி ஆழ்வான் பாஞ்சஜன்யாழ்வான் இரண்டையும் அவனே சுமந்து கொண்டிருக்கிறானே. ஆக ஆழியும் சங்கும் சுமப்பார்தான். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விசாரம் பண்ணிருக்கார். இது முதல்ல இது வந்துட்டபடியால இது சொல்றேன். இது அந்த கிரமத்துலதான் வருகிற போது மூணாவது பாசுர கிரமத்துலதான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும். இது நிதான பாசுரம் இதுன்னு சொல்லி இருக்கிறபடியால ரெண்டு பாசுரங்கள் இருக்கிறபடியாலே அதற்கனுகுணமாக விண்ணப்பம் பண்ணின விஷயம். அப்ப பார்க்கிற போது ஆழியும் சங்கும் சுமப்பார்னு சொல்றாரே. ஆக அதை சுமக்கிறதுன்னா பெருமாள் சுமந்து இருக்காருன்னு நினைக்கிறார். வஸ்துதா திருவாழியாழ்வான் பாஞ்சஜன்யாழ்வான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், அவர்கள் ஆயுதமாக இருந்தாலும் திவ்யாயுதமாக இருந்தாலும் கூட திருவாபரண ஸ்தானியர்களாக இருக்கிறார்கள். அந்த திருவாழியாழ்வான் எம்பெருமான் கையிலே இப்படி பிடித்துக் கொண்டால் அந்த சௌந்தரியமே தனி. அதே மாதிரி பாஞ்சஜன்யாழ்வானை பிடித்துக் கொண்டால் அந்த சௌந்தரியமே தனி. அதற்கனுகுணமாகத்தான் சுடராழியும் பல்லாண்டு அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே. என்ன பண்ணணும், சுடராழியும் பல்லாண்டு அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே என்ன பல்லாண்டு பாடி இருக்கிறார் பெரியாழ்வார்னா அது ஆயுதமா? ஆயுதமா இருந்தா பல்லாண்டே பாட வேண்டாமே, அதை வச்சு நம்முடைய விரோதி போகும்னு சந்தோஷப்படலாமே. அது திருவாபரணமாக சேவை சாதிக்கும்படியான விஷயம். ஆனால் அந்த திருவாபரணங்களே அவனுக்கு சுமை போல இவருக்கு இருக்கு பரிவின் காரணம். எவ்வளவு பரிவு இருந்தா பெருமான் இத்தனை திருவாபரணங்கள் சாத்தி கொண்டிருக்கிறானா, இவ்வளவு திருவாபரணங்களை எப்படி தாங்குறானோ தெரியலையே அப்படின்னா அது பரிவு. திருவாபரணத்தால பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார், நல்லா சேவிக்கிறேன், எப்படி இருக்காரு தெரியுமா அப்படின்னா தன் அனுபவம். அந்த திருவாபரணங்கள் எம்பெருமானுடைய திருமேனிக்கு உறுத்துமே நினைத்தோமேயானால் அப்போ அது பரிவுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கனுகுணமாக பார்க்கிற பொழுது இந்த இடத்துல அது ஆபரணமாக அமைந்திருக்கக்கூடியபடியாலே திருவாபரணங்களாக இருக்கிறபடியாலே அது சுமையாக இருக்கக்கூடியது. அதனால ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் மலை எடுத்தாற் போலே இருக்கிறது. அந்த திருவாழியாழ்வான் பாஞ்சஜன்யாழ்வான் சுமந்து கொண்டிருப்பது ஒரு மலையை தூக்கி வச்சுருக்கானே, ரெண்டு மலையை தூக்கி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமரு பூங்கச்சி உரகத்தா என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும் வெகாவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் மல்லடர்த்து மல்லரையன் ரட்டா என்னும் மாகண்ட கைத்தலத்தென் மைந்தா என்னும் சொல்லெடுத்து தங்களியை சொல்லே என்ன துணமல மேல் துளிசோரச் சோர்கின்னாளே. பரகால நாயகி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும், ஆக பெரிய மலை எடுத்து இருக்கிறான் அவள் வீரபத்னி. அதனால அவள் என்ன சொல்றான்னாக்கா கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும், எடுத்தது சோலை சூழ் குன்றாயிருக்க, அவன் எடுத்தது சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லு என்னும்படியான சோலைகளாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை, பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் என்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட மலையாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அந்த மலையை எடுத்தவனாக இருக்கிறான். ஆனால் திருமங்கை ஆழ்வார்
ஏதோ ஒரு சின்ன கல்லை எடுத்தா போலே கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும். அதே சமயத்துல அந்த எம்பெருமான விட்டு பிரிந்த பிரிவு இந்த பரகால நாயகிக்கு தாங்க முடியல. அதனால ஒரு வார்த்தை சொல்ற போதே இவன் மலையை எடுத்த மாதிரி இருந்தான். அவன் சொல்லெடுத்தாற் போலே மலையை எடுத்தான், ஆனால் இவளோ கல்லெடுத்தாற் போலே சொல்ல எடுக்கிறாள்னு சொல்றான். அங்க பரகால நாயகி அவனுடைய வீரத்தை பார்த்திருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல இந்த திருவாபரணங்களையே மலையெடுத்தாற் போலே அமைந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே மலையெடுத்தாற் போலே இவர் திருவுள்ளம் பற்றி இருக்கக்கூடிய விஷயம். அப்ப பார்க்கிற போது எதிரிகளாய் இருக்கக்கூடியவர்களுக்கு யார் விரோதிகளோ அவர்களுக்கு திருவாழியாழ்வானும் பாஞ்சஜன்யாழ்வானும் எப்படி சேவை சாதிப்பர்கள் என்னால் ஆயுதங்களாக திவ்யாயுதங்களாக சேவை சாதிப்பர்கள். அனுகூலர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திவ்யாயுதங்களே திருவாபரண கோட்டியிலேயாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே இளைய பெருமாளை போல வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. அவனுடைய வாளும் வில்லும் கொண்டு பின்னால போகிறவர்கள் யாருமே இல்லையே இல்லையே என்று தெரிவிக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துலதான் தொழக்கானேன், யாரும் சேவிக்க மாட்டேன்றாளே, யாரும் பெருமாளை சேவிக்கிறத பார்க்கலையே நான் அப்படின்னா. இந்த இடத்துல தொழுதல்ன்ற வார்த்தையானது எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுன்னோ, எம்பெருமான சேவிக்கிறதுன்னோ, அவன் திருவடிகளை வணங்குறதுன்னோ, அவன் திருவடிகள்ல சரணாதி பண்றதுன்னோ, அவன் திருவடிகள்ல கைங்கரியம் பண்றதுன்னோ அந்த அர்த்தம் பண்ணப்படாது. முதல் பாசுரத்தை துயரது சுடரடி தொழுதழன் மனனே, அங்கு தொழுதலை பத்தி காட்டி இருக்கிறார். அந்த இடத்துல தொழுதல்னால் கைங்கரியம் பண்ணுன்னு அர்த்தம். அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இங்கு சேத்தனனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது என்னால் பகவானுக்கு சேஷபூதனாகத்தான் இருக்கிறான். சேஷபூதனுடைய கர்த்தவியாம்சம் என்ன, சேஷபூதன் செய்ய வேண்டிய அம்சம் என்ன என்று கேட்டால், சேஷபூதன் சேஷிக்கு அதிசயத்தை விளைவிக்க வேண்டும். சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, அடிமை கொள்ளுபவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு பெருமையை கொடுக்க வேண்டும். ஒரு வேலைக்காரன் எஜமானனுக்கு பெருமை தர விதத்துல வேலையை செய்ய வேண்டுமே ஒழிய அவனுடைய பெருமையை குறைக்கிற விதத்துல இவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ கைங்கரியம்ன்ற சப்தத்துக்கே அவனுடைய முகமலர்த்தி குறிப்பாக செய்வது, சேஷபூதன்கிற சப்தத்துக்கு சேஷிக்கு அதிசயத்தை எவன் விளைவிக்கிறானோ அவன் சேஷபூதன் பேரு. அப்ப பார்க்கிற பொழுது அதிசயத்தை விளைவிக்க எது அதிசயத்தை விளைவிக்கும்? பரிவு இருந்தால்தான். சேஷி பக்கலிலே, அடிமை கொள்ளுபவன் பக்கலிலே, சுவாமியினிடத்திலே தாசபூதனாயிருக்கக்கூடிய சேஷபூதனாயிருக்கக்கூடிய அதிகாரிக்கு ஒரு பரிவு இருந்ததேயானால் அந்த பரிவுதான் அந்த சுவாமிக்கு ஒரு நன்மையை விளைவிக்க கூடியதாய் அமைந்திருக்கும். அப்போ சுவாமிக்கு நன்மையை விளைவிக்கும்படியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த பரிவு இருக்க வேண்டும். அந்த பரிவு தொழக்கானேன், யாருமே அவனுக்கு பரிவோட இல்லையேன்னு வருத்தப்பட்டார். அப்போ ஆழ்வார் இந்த நிலவுலகத்திலே அவனுக்கு பரிவரில்லை என்று வருத்தப்பட்டார்ன்றதுக்கு இந்த பாசுரம் மூணாவது பாசுரம். அடுத்தபடியாக கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரைகண்டோர், இது பெருமான் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆழ்வீர், எதுக்காக நீர் பயப்படுறீர்? நீர் பயப்படவே வேண்டாம். என்னோட கூட ஆறு இருக்கா தெரியுமா? எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் கலக்கமில்லா நல்தவ முனிவர், கலக்கமே இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களான நல் தவ முனிவர், கரை கண்டோர், துளக்கமில்லா வானவர். 3 அதிகாரிகள் இந்த இடத்துல காட்டுறார். நல் தவ முனிவர்னு சில பேர், கரை கண்டோர்னு சில பேர், துளக்கமில்லா வானவர் எல்லாம் தொழுவார்கள். துளக்கமில்லா வானவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலக்கமில்லா நல்தவர்னா இந்த நிலவுலகத்திலே பிரம்மபுத்திரர்களாக பிறந்தும் கூட சனகாதி யோகீந்திரர்கள், சனகாதி ரிஷிகள் பிரம்மபுத்திரர்களாக பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களாக பிறந்தார்கள். பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களாக பிறந்திருந்தும் கூட அந்த பிரம்மா என்ன சொன்னார்னா, எம்பெருமான் என்ன சிருஷ்டித்தது லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக, உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை. இந்த லோகமெல்லாம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாபி கமலத்திலே பிரம்மாவை தோற்றுவித்தாயே,
அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி அதை வர்ணித்து காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ அவரால் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்குன்னா சிருஷ்டி கடவுளாக. அதுக்காகத்தான் உங்களை சிருஷ்டித்து இருக்கிறேன். எனக்கு சிருஷ்டியில நீங்கள் உபகாரம் பண்ண வேண்டும். அப்ப அந்த 5 குழந்தைகள் 4 குழந்தைகளும் சொல்லிவிட்டார்கள், தகப்பனாரே நீர் கர்ம பாவனையில இருக்கு. சிருஷ்டி பண்றதுன்றது ஒரு கர்மம், ஒரு செயல். அந்த செயல் எங்களுக்கு இல்ல. நாங்கள் பிரம்ம பாவனையிலே இருக்கிறோம், பரபிரம்ம பாவனையிலே இருக்கிறோம். என்ன அந்த குழந்தைகள் நாங்க உமக்கு உபகாரம் பண்ண மாட்டோம். உடனே பிரம்மா சபிச்சுட்டார், நீங்க இப்படியே 5 வயசு குழந்தையாவே இருக்க வேண்டியது, சின்ன குழந்தைகளாவே இருக்கணும். அதனால ஆனாலும் கூட பெருத்த ஞானம் படைத்தவர்கள், எந்த விதத்திலும் கலக்கம் இல்லாதவர்கள். ஆக கர்ம பாவனையை விட பிரம்ம பாவனைக்கு ஏத்தம் அதிகம். அந்த பிரம்ம பாவனையைத்தான் நாம கொள்ள வேண்டும் என்னிருந்தவர்கள் சனகாதி யோகீந்தர்கள், சனக சனந்தன சனத்குமார சன சுஜாதர்கள் என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மகாத்மாக்கள் அவள்லாம் எனக்கு கைங்கரியம் பண்றவா இருக்கா. ஒண்ணு கரைகண்டோர். கரைகண்டோர்னா இந்த சம்சார மண்டலத்துல இருந்து இந்த சம்சார மண்டலத்திலே வெறுப்பு பரமபத பிராப்தியை பெற்றவர்களாய் அமைந்திருக்கக்கூடியவர்கள் முக்தர்கள், முக்தி அடைந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கரைகண்டோர் என்று சொல்லும்படியான வார்த்தை ஆழ்வார இன்னார் 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 என்று சங்கிக்கிற போது மூதுவர் கரைகண்டோர் சீரியரிலே ஒருவரோ. ஆழ்வார் இவருடைய அவதாரமோ அவளுடைய அவதாரமோ பகவானுடைய அவதாரமோ அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கும்படியான விஷயத்துல மூதுவரிலே ஒருவரோ கரைகண்டோரிலே ஒருவரோ சீரியரிலே ஒருவரோன்னு 3 பேர் எடுக்கிறார். மூதுவர் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் என்று சொல்லுபவராய் அமைந்திருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள ஒருத்தர் இங்க அவதாரம் பண்ணாரோ எம்பெருமானுடைய ஆணையை ஏற்று, அல்லது முக்தர்கள்ல ஒருத்தர் இங்க அவதாரம் பண்ணினாரோ எம்பெருமானுடைய ஆணையை ஏற்று, அல்லது ஸ்வேத தீபவாசிகளாய் இருக்கக்கூடிய ரிஷிகள் இருக்கிறார்களே விண்ணுளாரிலும் சீரியர், அவர்களுக்குள்ளே ஒருத்தர் வந்தாரோ என்ன இப்படி சங்கிப்பர்கள். அங்க கரைகண்டோர் இந்த வாக்கியத்தை எடுக்கிறார். அப்ப கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரைகண்டோர் துளக்கமில்லா வானவர் எல்லாம் தொழுவார்கள் அப்படின்னு சொல்லும்படியான அவர்கள் எல்லாம் தொழுவார்கள். அவங்களா சாசனம் பண்றாளே, அவா பரிகிறார்களே, அவா கைங்கரியம் பண்ணுகிறார்களே. மலக்கமைத மாகடல் தன்னை கடைந்தானே இழக்கனாம் புகழ்கிற்பது எங்கு வந்துருகோ என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இந்த பாசுரமானது ஆழ்வாருடைய அச்சத்தை தீர்க்கிற பாசுரம். அப்போ அவதாரிகா பிரகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான 2 விஷயம். ஒன்னு ஆழ்வார் அச்சம் கொண்டார், அதுக்கு பாசுரம் காட்டியாச்சு. மத்தொன்னு ஆழ்வாருக்கு அச்சம் தீர்ந்தது, அதுக்கும் பாசுரம் காட்டியாச்சு. இப்போ ஒவ்வொரு பாசுரமாக ஒரு பாசுரத்திலேயும் இருக்கக்கூடிய சிற்சில அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம அனுபவிக்கலாம்னு ஆரம்பிக்கிறோம். முதல் பாசுரத்துல காட்டுறார், எம்பெருமானே உன்னுடைய சௌக்குமாரியம் எத்தனை ஆச்சரியமானது. அந்த சௌக்குமாரியத்தை தெரிஞ்சுக்கிறவா ஆறு இருக்கா? அந்த சௌக்குமாரியத்தை அறிபவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஏன்னா உன்னிடத்துல வரக்கூடியவர்கள் பிரயோஜனாந்தர பரர்கள். எம்பெருமானிடத்திலே சென்று மற்ற பிரயோஜனங்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் தான் அமைந்திருக்கிறார்கள்னு காட்டப்படுறது. அவளைத்தான் காட்டுகிறார் ஆழ்வார். அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணை என்று அறியகிலாதற்றி. அங்கும் இங்கும் எல்லா இடத்துலயும் வானவர் தானவர் யாவர், இதுல 3 பேர் சொல்லப்பட்டு இருக்கிறார்கள். வானவர்னா தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தானவர்னா அசுரர்களாக இருக்கக்கூடியவர்கள், யாவர்னா இந்த மனுஷர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப மனுஷர்களை எந்த கோஷ்டியில சேர்க்கிறது அப்படின்னு கேட்டா வானவர் கோஷ்டி தானவர் கோஷ்டி 2துலயும் இருக்கா. ஏன்னா வானவர்கள் அனுகூலிப்பர்கள், அவருடைய பலனை பெறுவதற்காக அவர்கள் அனுகூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானிடத்திலே. அதனால வானவர்கள் அனுகூலர்களாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது தானவர்கள் எப்பவும் எதிரம்பு கோக்கக்கூடியவர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். அதுக்கு மேல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்னா அனுகூலர்களா இருந்தாலும் கூட இவன் பண்ற காரியம் என்ன தெரியுமா? எம்பெருமானிடத்திலே மடியேற்பார்கள், எம்பெருமானை அம்பேற்க செய்வார்கள். முந்தான ஏற்றல் அப்படி இல்லைன்னாக்கா
அவனை அதுதான் அற்புதமாக நம்மள ஈட்டுல காட்டியிருக்கார். ஆக இவனை உள்ளபடி அறிவார் இல்லை. இவன் பண்ற காரியம் என்ன தெரியுமா? முந்தானை ஏற்றல், எதிரிகள் அம்புக்கு இலக்காக்குதல் செய்வார்கள். முந்தானை ஏற்றல், மடியை பிடிப்பார்கள், இதை கொடு அதை கொடு அதை கொடுன்னு. இல்ல முன்தானை ஏற்றல், முதல்ல நீ யுத்தத்துல நீ போய் எங்களை ரட்சணத்துக்காக நில்லு. பாணலம் இல்லா வரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீணகர் நீளறி வைத்தருளா என்ன நின்னவிண்ணோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர். திருவிருத்தத்துல ஆழ்வார் காட்டுறார். பாணலம் இல்லா வரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீணகர் நீளறி வைத்தருளா. எம்பெருமானே, அரக்கர்களுடைய ராஜ்யத்தெல்லாம் நீ அழிக்கணுமே, அவ ஊரெல்லாம் அழிக்கணுமே, அங்க நெருப்பு வைக்கணுமே, அதுக்காக நீ வருவாயாக அப்படின்னு நின்ற விண்ணோர், எங்கேயோ ஆகாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் கால் நிலம் தோய்ந்து தொழுவர். அவ பெருமாளை பார்த்து கை கூப்புறவா இருக்கு. அப்போ ஸ்வப்பிரயோஜனத்துக்காகத்தான் அவர்கள் எல்லா காரியங்களையும் பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஒரு அனுபவத்துக்காகத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி சில பேர் இருக்கா, முந்தானை ஏற்பார். அவ என்ன பண்றா? பெருமானை அம்பேற்க வைக்கிறார்கள், அந்த காரியத்தை பண்ண முற்படுகிறார்கள். அதுக்கு மேல விரோதிகளாய் இருக்கக்கூடியவர்கள் நேர அம்பே போடுகிறார்கள். பெருமான் பேர் ராவணன் இடத்துல அம்பிட்டான். அதே மாதிரியாக அசுர ராட்சசர்கள் பண்ணுகிறார்கள். இப்ப மனுஷர்கள் ரெண்டு விதமாவும் இருக்கா. அனுகூலர்களாகவும் இருக்கிறார்கள், பிரதிகூலர்களாகவும் இருக்கிறார்கள். ஆக யாவரும் எங்கும் இணை என்ன உன்னை அறியகிலாது. பெருமாளே உன்னை தெரிஞ்சுக்கலையேவா? என்ன தேவர்களுக்கு பெருமாளை தெரியாதா? பெருமாள்னு தெரியவே தான் வாழ்க்கையில மடியலரா. அசுரர்களுக்கு பெருமாள்னு தெரியாதா? பெருமாள்னு தெரியவே தான் அவ எதிர்க்கிறா. மனுஷர்களுக்கு பெருமாள்னு தெரியாதா? அதனால்தான் சமய விசேஷங்கள்ல பெருமாள்ல அனுகூலர்களாக இருக்கா. எம்பெருமான் இணையான்னு தெரியாதுன்னா எம்பெருமான தெரியும், எம்பெருமான் இப்படிப்பட்டவன்னு தெரியாது. அப்ப எம்பெருமான் இப்படிப்பட்டவன்னு தெரியாதுன்னா எப்படிப்பட்டவன்? பரிபூர்ண சுகுமாரமாக அமைந்திருக்கக்கூடியவன். அவனுடைய சௌகுமாரியத்தை அறியாதவர்களாக அமைந்திருக்கிறார்கள்னு காட்டப்படுகிறது. எங்கும் இணை என்று அறியகிலாது அலற்றி. இது அறியல, ஆனால் அலற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். என்ன அலத்தரா? அலற்றினா எனக்கு சமம் வந்துடுத்தேன்னு அலத்தரா? அதை சொல்லவே இல்லை. இங்க ஆச்சரியமான ஒரு பிரமாணத்தை நம்மள ஈட்டில் எடுத்து காட்டுகிறார். அதிவிலட்சணமான பிரமாணம். எந்தெந்த பிரமாணங்கள் பகவான ரட்சகன்னு காட்டுறதோ அதுக்கனுகுணமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். எம்பெருமான் காப்பாத்துறான், எம்பெருமான் காப்பாத்துறான், எம்பெருமான் காப்பாத்துறான். வாசுதேவோ அபிரக்ஷது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ? அப்ப எம்பெருமான் காப்பாற்ற வேண்டும். எம்பெருமான் இவாளுடைய சரீரத்தை காப்பாற்றணும், இவாளுடைய பதவியை காப்பாற்றணும், இவாளுடைய ஐஸ்வர்யத்தை காப்பாற்றணும். அதுக்காக எம்பெருமான் இடத்துல பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதுக்கு அனுகுணமாக நம்மளை காப்பாற்றுறதுக்கு உண்டான சக்தி அவங்கிட்ட இருக்கு. நம்மை காப்பாற்றுவதற்குண்டான ஞானம் அவனிடத்துல இருக்கு. அப்படின்னு அதுக்குண்டானதான வாக்கியங்களை எடுத்து சொல்லி 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 அலற்றுகிறார்கள். அலற்றின்றதுக்கு சாதாரணமா தாங்கள் துக்கத்தால் அலத்தின்னு சொல்லல, ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கிறார். எஸ் சர்வஜா சர்வவித்து பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. எவனொருத்தன் அனைத்தையும் அறிந்தானோ, அனைத்து பொருளுடைய ஸ்வரூபத்தையும் அறிந்திருக்கிறானோ, அனைத்து வஸ்துக்களுடைய சுபாவத்தையும் அறிந்திருக்கிறானோ, ஆக சித்து அச்சித்து ஈஸ்வரனாகிற தத்துவத்திரயத்தினுடைய ஸ்வரூப சுபாவங்களை பூர்ணமாக அறிந்தவனாக அந்த பகவான் தான் அமைந்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், எனக்கு எதெல்லாம் வேண்டாம்னு தெரியும். ஆகவே எப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கோ எனக்கு உபகாரம் பண்ணுவான், எனக்கு அதெல்லாம் கிடைச்சிடும். அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமாக இஷ்ட பிராப்தி கிடைத்து விடும். இதான் ரட்சணம்னு சொல்றோம். ரட்சணம்னா என்னது? ரட்சிக்கையாவது விரோதியை போக்கி அபேட்சிதத்தை கொடுக்கை. விரோதி போகணும், அபேட்சிதம் கிடைக்கணும். அதை கொடுத்தால் அதுக்கு பேர் தான் ரட்சணம். ரட்சணம்னு பேரு. இவை சேத்தனர் நின்ன அளவுக்கு ஈடாயிருக்கும். எல்லாருக்கும் ஒன்றே விரோதி கிடையாது, எல்லாருக்கும் ஒன்றே அபேட்சிதம் கிடையாது. இவை சேத்தனர் நின்ற அளவுக்கு ஈடாயிருக்கும். அவ எந்த நிலையில இருக்காளோ அந்த நிலைக்கு சமானமாக அமைந்திருக்கக்கூடியது, தகுந்ததாக இருக்கக்கூடியது.
சம்சாரிகளுக்கு விரோதி சத்ருபீடாதிகள், அபேட்சிதம் அன்னபானாதிகள். சம்சாரிகளான நமக்கு எது விரோதினாக்கா சத்ரு பீடை, நமக்கு ஏற்படக்கூடிய சத்ருக்கள், நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், இதெல்லாம் சத்ரு பீடாதிகள். எது அபேட்சிதம்னா வேலைக்கு அன்னம் கிடைக்கணும், வேலைக்கு பானம் கிடைக்கணும். அபேட்சிதம் அன்னபானாதிகள். முமுட்சுக்களுக்கு விரோதி சம்சார சம்பந்தம். மோட்சமடையணும்னு ஆசைப்பட்டு கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு சம்சார சம்பந்தம் விரோதி. அபேட்சிதம் பரமபத பிராப்தி, பரமபதம் போகணும்ன்றது. ஆனால் முக்தி அடைந்தவர்கள், முமுட்சுவா இருந்து மோட்சம் போயிட்டுவா இருக்காளோ முக்தி அடைந்தவர்கள், முக்தர்க்கும் நித்தியர்க்கும் என்னென்னைக்கும் பரமபதத்திலேயே இருக்கக்கூடியவர்களான நித்தியர்கள், அவர்களுக்கு விரோதி கைங்கரிய ஹானி. கைங்கரியத்துக்கு தடை வந்தா அதான் விரோதம். எது அபேட்சிதம்னா கைங்கரிய பிராப்தி. அந்த கைங்கரிய பிராப்தி அதுதான் அபேட்சிதம்னு காட்டப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் கொடுத்தால் ரட்சகன். இது கொடுக்கறதுக்கு எனக்கு எது விரோதின்னு தெரியணும் இல்லையோ, இதை கொடுக்கறதுக்கு எனக்கு எது அபேட்சிதம்னு தெரியணும் இல்லையோ, அந்த ஞானம் இருக்கு. சர்வஜா சர்வவித். அதுக்கு மேல ஞானம் இருந்துட்டா போருமா? அதை கொடுக்க வேண்டாமா? கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி வேண்டுமே. அதுக்கு வேதாந்த வாக்கியம் காட்டுகிறது, பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சா. அவனுடைய சக்தியானது பராசக்தி, மேலான சக்தியாக அமைந்திருக்கக்கூடியது. அவனுடைய சக்தி, எம்பெருமானுடைய சக்தி இருக்கிறதே மேலான சக்தி. விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சா. இயல்பான ஞானம், பலம், கிரியை இதெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான தத்துவம். அப்படின்னு அலத்தரா? எப்படி அலத்தணும்? நிறமேனியையோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே, அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாம் என சிந்தனையே, எழிலுந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்துயிரே, உள்ளத்தின் உயிரே, திருவை துதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்னதே, திருவாரம் ஆர்வதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே. இதெல்லாம் சொல்லி அவனை வழிபட வேண்டியிருக்கு. சீத கடவுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசேதைக்கு போத்தந்த பேதை குழவி வெடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே, இப்படின்னா அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை விட்டுட்டு அவ எந்தெந்த விஷயத்திலே அவனுடைய ஆத்மஸ்வரூபானுகுணமாக எதெல்லாம் எனக்கு உபகாரகமா இருக்குமோ அந்த குணத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லும்படியானவர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். ஆக தங்களுடைய ரட்சணத்துக்கு எதெல்லாம் உடலாக இருக்கின்றனவோ அந்த வச்சனங்களை தாங்கள் கதரா நிற்பர்கள். நம்பிள்ள காட்டுற அந்த வச்சனங்களை தாங்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படி இருக்கிற போது அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் ஆக இந்த 3 விதமானவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அவர்கள் அலற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இவா இப்படின்னு பார்த்தா அடுத்தது இன்னும் சில பேரை கண்டிக்கிறார் ஆழ்வார். அவர்கள் கேவலர்கள். அந்த கேவலர்கள்னா கைவல்ய நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவளுக்கு இந்த சரீரத்தை பத்தி கவலையே கிடையாது. சரீரம் விடணும்னு தான் ஆசை. இந்த சரீரம் இருக்கவே தான் நாம ஆனந்த அனுபவம் பண்ண முடியல. நாம நம்முடைய ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆனந்தம்னா இந்த ஆத்மாவுக்குன்னு தனிப்பட்ட ஆனந்தம் இருக்கிறது. அது பகவத் ஆனந்த துல்லியமாகவே அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கைவல்ய நிஷ்டர்கள், ஆத்மானுபவ நிஷ்டர்கள்னு அவர்களை சொல்லப்படுகிறார்கள். பகவத்கீதையிலே 7வது அத்தியாயத்திலே எல்லாம் இதை பத்தி வர்ணித்து காட்டியிருக்கிறார் கீதாச்சாரியன். அதைத்தான் பெரியாழ்வாரும் கூட அவர்களை அழைக்கிறார். பல்லாண்டு பாடுங்கள் நீங்கள், அதை விட்டு விட்டு வாருங்கள் என்பதற்காக 7 நிலத்தில் இடுவதன் முன்னம்மன் தெங்கள் குழாம் புகுந்து என்ன ஆழ்வாரும் பற்பல இடங்களிலே காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் இந்த கைவல்ய நிட்டர்களை பற்றி பிறவி துயர ஞானத்துள் நின்று இத்தியாதி எல்லாம் காட்டுகிறார். அப்ப இப்படிப்பட்ட கைவல்ய நிட்டர்களை இவர் சேபிக்கிறார். ஆழ்வார் சேபிக்கும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஐஸ்வர்யம் நிலை நில்லாதது. அவன் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கா. கைவல்ய நிட்டர்களுக்கு நன்னா தெரியும் ஐஸ்வர்யம் அல்பம் அஸ்திரம். இந்த ஐஸ்வர்யம் இந்த செல்வங்கள்லாம் இருக்கு குறைஞ்சிருக்கு. போராத வரைக்கும் ஸ்திரமா இருப்பது கிடையாது. ஒரு நாள் இங்க இருக்கும், மற்றொரு நாள் இன்னொரு இடத்துக்கு போயிடுது. அதனாலதான் அதுக்கு செல்வம்னே பேருன்னு தமிழர்கள் தெரிவிப்பார்கள். செல்வம் செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்கான். அதனால அதுக்கு செல்வம்னு பேரு.
ஆகவே அது நிலைநில்லாத ஒன்று. அது மாதிரி கிடையாது கைவல்யம். ஆத்மா நாம இருக்கிற வரைக்கும் இருக்கும், நாம எப்பவும் இருக்க போறோம் இல்லையோ. அதனால இது நித்தியமாயிருக்கக்கூடியது, என்றென்றுமாயிருக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது என்று அந்த ஆத்மானுபவத்துக்காக பெருமாளை உபாசிக்கிறார். சரீரானுபவத்துக்காக உபாசிக்க கூடியவர்கள் எதோ உபாசிக்கிறார்கள், எப்படி உபாசிக்கிறார்கள்? ஆத்மானுபவத்துக்காக உபாசிக்க கூடியவர்கள் எப்படி உபாசிக்கிறார்கள்னா, சரீரத்துக்காக உபாசிக்க கூடியவர்கள் வேத பிரக்கிரியிலே செல்லுகிறார்கள். ஆத்மானுபவத்துக்காக உபாசிக்க கூடியவர்கள் வேதாந்த பிரக்கிரியிலே செல்லுகிறார்கள். ஆழ்வார் ஆச்சரியமா காட்டினார். 2வது பாசுரம், சரணமாகிய நான்மறை நூல்களும் சாராதே மரணம் தோத்தம் வான்பிணி மூப்பெண் நிவைமாய்த்தோம் கரண பல்படை பத்தர ஓடும் கனலாழி அரணத்தின்படை ஏந்திய ஈசற்கு ஆளாயே. அழகான பாசுரம் காட்டக்கூடிய விஷயம். சரணமாகிய நான்மறை நூல்களும் சாராதே. சரணமாகிய நான்மறை நூல்கள் கீழ்பாசுரத்துல சரணமேன்னு முடிஞ்சிருக்கு. சங்கு சக்கர கையவர் என்பர் சரணமே. அப்போ சங்கு சக்கர கையை உடையவனாக இருக்கக்கூடியவனை இவர்கள் அழகை கொண்டு அனுபவிப்பதை விட்டுவிட்டு சரணம்னு பத்துகிறார்கள், சாதனம் என்று பத்துகிறார்கள். ஆக பிரயோஜனாந்தர பலர்களாய் இருக்கக்கூடியவர்கள், வானவரோ தானவரோ மத்தமுள்ளவர்களோ, அவனை சங்கு சக்கர கையவன் சொல்றார். சங்கு சக்கர கையவன் சொன்னா ஏன் சொல்லக்கூடாதான்னு நல்லா சொல்லலாம். ஆனா அவ சொல்ற பாவமே வேற. சங்கு சக்கர கையவன் பெரியாழ்வார் காட்டினார் போலே சுடராழியும் பல்லாண்டு பாஞ்சசன்யமும் பல்லாண்டுன்னு சொல்லலாம். கையினார் சுரிசங்கனர் ஆழியர் நீழ்வரை போல் மெய்யினார்னு சொல்லலாம். அப்படிலாம் சொல்லல. சங்கு சக்கர கையவன் சரணம், எங்கள் விரோதியை போக்குகைக்கு பரிகரமுடையவனா இருக்கக்கூடியவன் சரணம். சரணம்னா உபாயம்னு அர்த்தம். அப்ப எம்பெருமானை சாதனமாக தாங்கள் கொள்ளுகிறார்களே ஒழிய போக்கியமாக கொள்ளுவது கிடையாது. பெருமானை மருந்தாக கொள்ளுகிறார்களே ஒழிய பெருமானை விருந்தாக கொள்ளுவது கிடையாது. அப்படி அமைந்திருக்கக்கூடியவர்கள். அப்ப அடுத்த பாசுரம், சரணமாகிய நான்மறை நூல்களும் சாராதே மரணம் தோத்தம் வான் பிணி மூப்பென்று இவை மாய்த்தோ. இதெல்லாம் போச்சு. இவர்கள் கைவல்ய நிஷ்டர்களுக்கு இந்த சரீரம் எப்ப சம்பந்தம் இல்லாத போதோ மரணம் கிடையாது, தோற்றம் கிடையாது, பிணி கிடையாது, மூப்பு கிடையாது. ஷட்பாவ விகாரங்கள்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மா சரீரத்துல இருக்கிற போது பிறக்கிறதுன்னு சொல்றான், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதுன்னு சொல்றான், வளர்றதுன்னு சொல்றான், அதுக்கு அடுத்தபடியாக தேயறதுன்னு சொல்றான், அதுக்கு அடுத்தபடியாக மரிக்கிறது இறக்கிறதுன்னு சொல்றேன். இந்த சரீரத்தை நஷ்யத்தே சரீரம் அழிந்து போறதுன்னு சொல்ற. இத்தனை இதுதான் ஷட்பாவ விகாரங்கள். 6 விதமான மாறுபாடுகள் வேறுபாடுகள் இந்த சரீரத்துக்கு இருக்கு. அதெல்லாம் இல்லாத வான் பிணி மூப்பென்று இவை மாய்த்தோம், மாய்த்து விட்டு இருக்கிறோம். கரண பல்படை பற்றற ஓடும் கனலாழி அரணத்தின்படை ஏந்திய ஈசற்கு ஆளாமே. அப்ப இப்படி எம்பெருமானை கரணங்களோடு கூடிய ஆயுதம், கரண பல்படை, அந்த திவ்ய ஆயுதங்கள் இருக்கின்றனவே கரணங்களோடு கூடின ஆயுதம்னு ஒரு அர்த்தம் பண்ண. அடுத்தபடியாக கரண பல்படை, என்னுடைய கரணங்களுக்கு ஆயுதமாக இருக்கிறது. என்னுடைய கரணங்களை தோற்கடிக்க கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. கரண பல்படை பத்தர ஓடும் கனலாழி அரணத்தின்படை ஏந்திய ஈசற்கு ஆளாயே. இந்த சம்சார மண்டலத்துல தனியா அவன் இருக்கான். அவனவன் கைவல்யத்தை வாங்கிட்டு நீங்க போயிடுறோங்க, அவனை தனியா விட்டுட்டோங்களே எப்படி? அவன் தனியா இருக்கிறானே, அவனுக்கு உபகாரம் பண்றதுக்கு ஆளும் இல்லையே, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பையறதுக்கு ஆளும் இல்லையே அப்படின்னு 2வது பாசுரம் காட்டி இருக்கிறார். 3வது பாசுரம், ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சோப்பார்தாம் வாழும் வில்லும் கொண்டு பின்செல்வார் மத்தில்லை தாளும் தோளும் கைகளையார துழக்கானேன் நாளும் நாளும் நாடுவன் அடியேன் ஞாலத்தே அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய இந்த 3வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை ஒருவாறாக கீழே நாம் அனுபவித்திருக்கிறோம். அடுத்தது 4வது பாசுரம், ஞாலம் போனகம் பத்தி ஓர் முத்தா உருவாகி ஆலம்பேரிலே அன்னவசம் செய்யும் அம்மானே. ஞாலம் போனகம் பத்தி, ஞாலம்னா இந்த சமஸ்த சேத்தனா சேத்தனங்கள், இந்த பிரபஞ்சத்தையே வயத்துல வச்சு சாப்பிட்டுட்டான். எப்போன்னா பிரளய காலத்துல
பிரளய ஜலம் விழுங்காத விதத்துல இந்த பிரபஞ்சத்தையே அவன் காப்பாற்றி கொடுத்திருக்கிறான். அதுக்குள்ள நாமெல்லாம இருந்தோம், தேவர்கள்லாம் இருந்தா, அத்தனை பேரும் இருந்திருக்கிறார்கள். எல்லாரையும் வயிற்றிலே வைத்து ரட்சித்திருக்கிறான். திருமங்கையாழ்வார் அற்புதமா பாசுரம் பாடுறார். அறங்கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்தும்மை உய்யக் கொண்ட நிறங்கிளர்ந்த கரும் சோதி நெடுந்தகை. அறங்கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்தும்மை உய்யக் கொண்டார். நம்ம ரட்சித்தவனாக அமைந்திருக்கிறான். ஆழ்வார் திருவாசிரியத்தில் இதை காட்டுறார். நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தளிரொளி இமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் வெல்லா மேல்வரும் பெரும்பாள் காலத்து இரும்பொருட்கெல்லாம் அரும்பெறல் தணிவித்து ஒருதானாகி தெய்வ நான்முக குழுமலையின்னு, அதாவது அந்த எம்பெருமான் யாவகை உலகமும் யாவரும் அகப்படா நிலநீர் தீகால் சுடரில் விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின் நீ ஒரு வஸ்து வெளியில் இல்லையே, அத்தனையும் முழுவதும் அகப்பட கறந்து, அத்தனையும் உள்ளுக்குள் அகப்பட கறந்து ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாமாயன் ஒரு பவனான இளந்தளிரிலே சின்ன ஆலந்தளிரிலே அவன் சயனித்துக் கொண்டான். திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடுறார். மஞ்சாடு வரையேழும், இதெடுத்து நம்பிள்ள உதாரித்து காட்டுறார். மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மத்துமெல்லாம் எஞ்சாமல் வைத்தடக்கி ஆளின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன் ஞாலம் போனகம் பத்தி ஓர் முத்தா உருவாகி. இந்த முத்தா முக்தமான அர்த்தம். ரொம்ப சின்ன உருவம், ரொம்ப சின்ன குழந்தை. சின்ன குழந்தையாக இருந்து கொண்டு சமஸ்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய வயிற்றிலே அடக்கி கொண்டிருக்கிறான். இங்கதான் ஆழ்வாருக்கு என்ன பரிவு. இதுல இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கு, இவ்வளவு பெரிய இந்த உலகத்தை சாப்பிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள வயிற்றிலே வைத்திருக்கிறது. இது ஜீரணமாகுமா? இது சாத்மிக்குமா? இது ஜரிக்குமா? ஆழ்வாருக்கு இதுதான் பரிவு. அந்த எம்பெருமா இது மொத்தத்தையும் புஜித்து இருக்கானே, அது அவனுக்கு ஜரிக்குமா என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்த குழந்தைக்கு இது சின்ன குழந்தை ஆலந்தளில பவனான ஆலந்தளிர்னு காட்டுவான். அப்பதான் முகிழ் விரிந்திருக்கக்கூடிய ஆலந்தளிர் பவனான ஆலந்தளிர்னு சொல்லப்படுது. அந்த தளிர் அவ்வளவு இருக்கும். அந்த தளிர்ல ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை எல்லாவற்றையும் புஜித்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வயிற்றுல அதெல்லாம் தாங்குமா? வெண்ணையே தெரிக்காது இந்த குழந்தைக்கு. வெண்ணெய் புஜித்தாலே இந்த குழந்தைக்கு தெரிக்காதே. யசோதாஸ்தனந்தயனை விட சௌகுமாரியம் அதிகம்னு காட்டுகிறார். வடபத்திர சாயியான எம்பெருமானுக்கு யசோத பிராட்டினுடைய பிள்ளையாக கண்ணன் எம்பெருமான் வளர்ந்தானே, அப்படி வளர்ந்த போது அவன் இருந்ததை விட மிகவும் சுகுமாரமாக அமைந்திருக்க கூடியவன் வடபெருங்கோயிலுடையான அந்த வடபத்திர சாயியான பகவான் இருக்கிறானே அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். இப்படிதான் நம்மள வீட்டுல அற்புதமாக வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார். ஆக எப்படி இருக்கான்னா, ஒரு பக்கம் வாயில பால விட்டாலேயானால் இன்னொரு பக்கம் வாயால வெளியில வந்துடுறதா. ஒரு கொருட்டிலே பால விட்டால் இன்னொரு கொருட்டாலே வருகிறது. அவ்வளவு முக்தத்தை பால வாய கூட்டி முழுங்க கூட தெரியாததாக அமைந்திருக்கக்கூடிய அத்தனை சின்ன குழந்தையாக படுத்துட்டு இருந்தானே. ஞாலம் போனகம் பத்தி ஒரு முத்தா உருவாகி, முக்தமான உருவாகி, ஆலம் பேரிலை, பெரிய ஆளிலைன்னு காட்டுறார். பேரிலை, ஆளிலை, பேரிலை பெருசாவா இருந்தது. ஆளிலையே சின்னதா இருக்கும். அதுவும் அப்பதான் முகிழ்விருந்த ஆளிலைன்னா எவ்வளவு சின்னதா இருக்கும். அது மேல அவன் சயனித்துக் கொண்டிருந்த போது இந்த இடத்துல விபரீத லட்சணையாக இதனை கொள்ள வேண்டும். ஆலம்பேரிலைன்னு சொன்னால் அந்த ஆளிலையானது மிகவும் சிறியதாக அமைந்திருக்கிறது. இதுல ஆலம்பேரில், அதாவது ஆலம்பேரிலை அன்னவசம் செய்யும். இதுல குழந்தை இப்படி அப்படியும் பரவுறதான். எவ்வளவு பயம் பாருங்க. பெரிய பிரளய ஜலம், அது சின்ன ஆலந்தளிர், அதுல ஒரு சின்ன குழந்தை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்படி அப்படியும் பிறண்டா இந்த ஆளில சாஞ்சாலும் குழந்தை விழுந்துரும், கொஞ்சம் அதிகம் நகர்ந்தாலும் குழந்தை விழுந்துரும் பிரளய ஜலத்துல. அந்த மாதிரி இருக்கிற போது எவ்வளவு ஆபத்து அவனுக்கு, எவ்வளவு ஆபத்து. இதுதான் பரிவு. ஆலம்பேரிலே அன்னவசம் செய்யும் அம்மானே அந்த இடத்துல காட்டக்கூடிய அழகான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த இடத்துல அந்த பிரளயார்ணவத்துல அவன் தான் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை இந்த ஞாலம் செரிக்குமோ அவனுக்கு இருக்கக்கூடியது. அந்த ஆலந்தளிர்ல என்னென்ன காரியங்கள் பண்ணினான். யசோத பிராட்டி அழகா தொட்டிலிட்டா கண்ணனுக்கு. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்தவண்ண சிறு தொட்டில்
பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையவளந்தானே தாலேலோ. அந்த தொட்டில் இந்த குழந்தை என்ன பண்ணி தெரியுமா? கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக் கொள்ளில் மருங்க இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். ஐயோ, என்னுடைய குழந்தை என்ன பண்றது தெரியுமா? கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், தொட்டிலே உடைஞ்சு போகும்படியா உடைக்கிறது, கிழியும்படியா உடைக்கிறது. எடுத்துக்கொள்ளில் மருங்க இருத்திடும், குழந்தைய கையில எடுத்துக்கொண்டால் தன்னுடைய 2 திருவடியால என்னுடைய இடுப்பு பிடிச்சு இருக்குது. மருங்க இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா வயத்துல அப்படியே தலையால முட்டுறது. மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். ஐயோ, சக்தி இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. இதுக்கு பொதுவா எல்லாரும் சொல்ற அர்த்தம், இந்த குழந்தை படுத்துற பாடு என்னால தாங்க முடியல, எனக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம். இப்படிதான் சொல்லுவார். ஆனா பெரியாழ்வார் திருவுள்ளத்தை அனுசரித்து அர்த்தம் சொல்லணும். பெரியாழ்வார் திருவுள்ளத்துல எப்பவும் மங்களாசாசன பரத்வமே ஊன்றி இருக்கும். அதனால மிடுக்கிலாமையால் இத்தனை காரியம் செய்யறதுக்கு, தொட்டில் உடையும்படியா உதைக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கு சக்தி இல்லை, என்னுடைய இடுப்பு முறியும்படியாக இருக்குவதற்கு சக்தி இல்லை, என்னுடைய வயிற்றிலே பாய்வதற்கு சக்தி இல்லை, இந்த குழந்தைக்கு சக்தி இல்லாத இத்தனை காரியத்தை பண்றதே அப்படின்னு வருத்தப்படும்படியான விஷயம் இது மங்களாசாசன பரத்வம். இந்த வியாபாரங்கள் யசோத பிராட்டியினுடைய தொட்டில்ல பண்ணா பரவாயில்ல, கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும்னு அத்தனை வியாபாரத்தையும் இந்த பவனான ஆலந்தளிலே அவன் பண்ணி கொண்டிருக்கிறானே. ஆகவே அப்படி புரண்டு படுத்துக் கொண்டால் என்ன ஆறுதோ என்று தெரிவிக்கும்படியான விஷயம். அதுக்கு மேல அம்மானே சுவாமி அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது. நமக்கு எவன் ரட்சகனோ அவன் சேமமா இருக்கணும்னு நம்ம பார்க்கணும் முதல்ல, அப்பதான் நாம சேமமா இருக்க முடியும். எப்ப அவன் சுவாமியோ, அவன் காபுருஷனா இருந்தா எப்படியாவது போட்டோம், அவனுக்கு நமக்கு ஒண்ணுமே இதுவும் இல்லை, அவன் எப்படியோ அவன் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவனோ ரட்சகனாக இருக்கிறான், அம்மானாக இருக்கிறான், நமக்கு சுவாமியாக இருக்கிறான். அப்படி இருக்கிற போது இந்த அம்மானுக்கு ஆபத்து. அதனால்தான் இந்த இடத்துல இந்த பாசுரத்துல அம்மானேன்னு சொல்லும் போது இந்த அம்மான்ற சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அதற்கனுகுணமாக பாசுரம் ஞாலம் போனகம் பத்தி ஓர் முத்தா உருவாகி ஆலம் பேரிலே அன்னவசம் செய்யும் அம்மானே காலம் பேர்வதோர் காரிலூழி ஒத்துள்ளதால் கோலம் காரிலில் காணலுத்தாழும் கொடியேற்கே. அடுத்த பாசுரம் கொடியார் மாட கோளூரகத்தும். இதுவரைக்கும் எம்பெருமான் வடபத்திர சாயி விஷயம் எல்லாம் காட்டினார். இப்ப அடுத்தபடியாக அர்ச்சாவதாரத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினாருன்னா, பிரளயார்ணவத்துல நான் தனியா இருந்த, வாஸ்தவம்னா யாருமே இல்லை, நான் மாத்திரம் தான் இருந்தேன், நீர் எனக்கு பயப்படலாம் நியாயம். ஆனா அதே நான் இப்ப எங்க வந்து படுத்துட்டு இருக்கேன் தெரியுமோ? பிரளயார்ணவத்திலையும் ஆலந்தளிகளை படுத்துட்டு இருந்தேன். இப்ப நான் சயனித்துக் கொண்டிருப்பதும் கூட திருக்கோளூரிலேயும் திருப்புளிங்குடியிலேயும் சயனித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த 2 இடத்துல படுத்துட்டு இருக்கிற போது எத்தனை பாகவதால் இருக்கா தெரியுமா, எத்தனை பரிவர்கள் இருக்கா தெரியுமா அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். ஆகவே அதற்காக பார்க்கிற போது இந்த இடத்துல பிரளயார்ணவத்துல தனியாக நான் இருந்தேன், அதுக்காக நீர் பயப்பட்டு கொண்டிருந்தீர். உம்முடைய பயத்தை தீர்க்கறதுக்காக நான் சொல்றேன், எனக்கு பரிவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை சுவாமிகள் இருக்கிறார்கள். அதற்கு மேல நிர்பயமாக பயப்படவே வேண்டியதில்லை, திருக்கோளூர்ல சயனித்துக் கொண்டிருக்கிறேன். பயப்படவே வேண்டியதில்லை, திருப்புளிங்குடியில சயனித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட இடங்களிலே நான் சயனித்துக் கொண்டிருக்கிறேன். நாகத்தனை குழந்தை வெக்கா திருவெம்புள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமா. இந்த மாதிரி சயனமாவே இருக்கேன், சொஸ்தமா படுத்துட்டு இருக்கேன். அந்த ஒரு படுக்கையை நினைச்சு இத்தனை இடங்கள்ல நான் படுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப பாதுகாவலோடு தானே படுத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுக்க அதுக்கும் பயப்படுகிறார். பெரியாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமாளை சொல்லுகிற போது ஸ்ரீவச்சன பூஷணத்துல வில்லலோகாச்சாரியர் காட்டக்கூடிய திருவாக்கு பய நிவர்த்தகங்களுக்கும் பயப்படுகை. பெரியாழ்வாருடைய பயத்தை போக்க வேண்டும் என்று எம்பெருமான் என்னென்ன சாதனங்களை காட்டினானோ அதை பார்த்தே பயந்தார். ஆழ்வீர் இது பார்த்தீரா? மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா 2 திருத்தோள்கள், இந்த தோள்களை கொண்டு ஆயுதமே இல்லாமல் மல்லவர்களை நிரசிச்சேனே,
எனக்காகவா நீர் பயப்படுகிறீர் அப்படின்ற போது அதுக்கு பல்லாண்டுன்னு பயந்தார். என்னுடைய கையில திருவாழியாழ்வான் இருக்கிறார். அந்த திருவாழியாழ்வான் என்னுடைய மங்களானாம்ச மங்களம்னு சொல்லப்படுபவளாய் அமைந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கிற மகாலட்சுமி நாச்சியார் இருக்கிறாள். வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, அவளுக்கும் பல்லாண்டு. சுடர் ஆழியும் பல்லாண்டு, கருதவிடம் பொருது கைவந்த சக்கரத்தன். ஆரை அழிக்க வேண்டும், விரோதி நிரசனம் பண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அவர்களை அடுத்த கணத்துல போய் பண்ணிவிட்டு திரும்பி வரக்கூடியவனாக அமைந்திருக்கிறவன் இந்த திருவாழியாழ்வான், கருதமிடம் பொருது கைவந்த சக்கரத்தன். அப்படி இருக்கக்கூடியவன் நான். ஆகவே இவருக்காக என்னதுக்காக பயப்படுகிறேன்? எனக்காக சுடர் ஆழியும் பல்லாண்டு. பாஞ்சஜன்யாழ்வான் என் கையை விட்டு கூட போக வேண்டியதில்லை. நேர எடுத்து ஊதினேனேயானால் எரியழலம் புக ஊதி என்று பெருமுழக்கால் அடங்காரை எரியழலம் புக ஊதி வரிவளையால் குறைவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சகோஷோ தாத்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யாழ்வான பார்ப்பீராகா என்ற போது இன்னும் பயம் அதிகமாச்சு. அப்பாஞ்ச சன்னியம்னு சொன்னார். அப்ப இதெல்லாம் பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுகை. எதெல்லாம் பயத்தை போக்க வேண்டும் என்று எம்பெருமான் காட்டினானோ அதுக்கெல்லாம் பயப்படுது. அதே மாதிரி அர்ச்சாவதாரத்தை காட்டினார், அர்ச்சாவதாரத்து சயனஸ்தலங்களை காட்டினார், திருக்கோளூரை காட்டினார், திருப்புளிங்குடியை காட்டினார். அங்க என்னமோ ஆலந்தலில படுத்த நேரம் பயப்படுறேன்னு நீ பயப்பட வேண்டாம், இங்க ரொம்ப பாதுகாவலா இருக்கிறேன், பரிவர்கள் இருக்கிறார்கள். கேட்டதும் அதுக்கு பயந்தார். ஐயோ, இப்படி கொடி கட்டி பறக்கிறதே, நீ கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறாய, கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தவிர்த்த வசவோ அந்நேல் இப்படிதான் நீண்டு தாவி அசவோ மணியாய். தாழ் நொந்ததோ தோல் நொந்ததோ, அற்புதமா காட்டுறார் நம்பிள்ளை. தாழ் நொந்ததோ தோல் நொந்ததோ, திருவடிகள் நொந்தனவோ திருத்தோள்கள் நொந்தனவோ அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை கொடியார் மாடா. நீ கொடி கட்டிட்டு வேற படுத்துட்டு இருக்கிய, மடியாதுன்னே அசங்காத படுத்துட்டு இருக்கிய. இப்படியும் அப்படியும் திரும்பல, மடியாது படுத்தும். அதுவே ஒரு பயம். ஆறாவது திருமேனி பாங்கில்லாமல் யாராவது ஒரு படுத்துக் கொண்டிருக்கிறார் பெரியவர்னா அடிக்கடி போய் அசைகிறாரான்னு பார்த்துட்டு வருவா. என்ன அசையலைன்னா என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம். அந்த மாதிரி இங்கேயும் அங்கும் அசையாமல் இருக்கிறாயே. சங்காத்தியதையும் விண்ணப்பம் பண்றேன். கண்ணன் பெருமான் காளிய மடுவுல குதிச்சான். காளியன் மீது அவன் நர்த்தனம் ஆடுகிறான். தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால்பத்தி ஈர்த்து படம்படு பைந்தலை மேலழ பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்னுமுத்தும் உச்சியில் நின்னானால் இன்னுமுத்தும். மேல காளியன் பொய்கையில் அவன் அழகா நர்த்தனம் ஆடி இருக்கிறான். காளிய நர்த்தனம் இத அண்ணா பக்தர்கள்லாம் ரொம்ப அழகா வர்ணித்து காட்டுகிறார்கள். அதுக்குன்னு தனிப்பட்டதான சங்கீதமாவெல்லாம் பாடும்படியான விஷயம். ஆனால் பெரியாழ்வார் கண்களுக்கு அது நர்த்தனமாக தெரியவில்லை. ஏன்னு கேட்டா, நந்தகோபர் யசோத பிராட்டி இவர்களிடத்திலே கண்ணன் காளிய மடுவிலே குதித்து விட்டான்னு சொன்னார்கள். அடுத்த க்ஷணம் பயந்து போயிட்டா. ஏன்னா விஷதூஷிதமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரம் எல்லாம் கூட அப்படியே பட்டு போயிருந்தது. காளியன் தீயபணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. பூங்குருந்தேரி, அந்த பூங்குருந்தம் பெருமாள் திருவடிப்பட்டு பூத்துதான். அது வரைக்கும் பட்ட மரமா தான் இருந்தது. அப்ப அந்த காளியன் மடுவுல இவன் குதிச்சுட்டானே, காளியன் என்ன பண்ணிட்டானோ, என் கண்ணனை என்ன பண்ணிட்டானோன்னு கதறிடாங்க. வருகிற போது கண்ணனுக்கு பிராணன் இருக்கா இல்லையான்னு தெரியணுமா. இத கண்ணன் எப்படி தெரிவிப்பார்? அது எங்கேயோ காளியன் மடு இருக்கு, இவர்கள் வெகு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த திருமேனியை ஆட்டினாரே, அவன் மீது நாட்டியம் ஆடுவதற்காக இவர் ஆடினாரே, அது எப்படி இருக்குன்னா கண்ணன் உயிரோடு இருக்கான், உடம்பு அசங்கருதுன்னு தோணிட்டான். உடம்பை அசைத்தானால் இன்னும் முத்தும், உச்சியில் நின்னானால் இன்னும் முத்தும் அப்படின்னு சொல்லும்படியாக. அப்ப திருமேனி அசையணுமே, நீ திருமேனி அசையாது படுத்துக் கொண்டிருக்கிறாய். பெருசா கொடி வேற கட்டின்னு படுத்துட்டு இருக்கீங்க. இத்தனை பெரிய கொடி கட்டி கொண்டு நீ படுத்துக் கொண்டிருக்கிற போது உன்னுடைய கொடியை பார்த்து நீ இங்கு இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டு
அசுர ராட்சசர்கள் வந்து அடர்ந்து விட்டார்களே ஆனால் என்ன பண்ணது? அசுர ராட்சசர்கள் வந்து அடர்ந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதே என்கிற அந்த பயம் கொடி கட்டி பறக்கிறது. இதையும் கூடவே நம்ம அனுபவிக்கலாம். கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த வாடையின் மேல் சென்னதாம் என சிந்தனையே. அந்த இடத்துல கடியார் பொழில் அரங்கத்தம்மான், கடி இவ்வளவு வாசனையோட கூடியிருக்கிறான். இந்த வாசனையை பிடித்து கொண்டு அசுர ராட்சசர்கள் வந்து விட்டால் என்ன பண்றது? அங்க கடிக்கு பயப்படுறார், இங்க கொடிக்கு பயப்படுறார். கொடிக்கு அஞ்சாதவர்கள் ஆரும் இல்லை. அந்த இடத்துல அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்கு அரும்பதான் விசேஷமான வியாக்கியானம் எல்லாம் பண்ணிருக்கு. அப்ப பார்க்கிற போது நமக்கு தெரியுது, கடியும் கொடியும் திருவரங்கத்தெம்பெருமானுக்கு அங்க பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அங்கிருந்து அற்புதமான வாசனையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாசனையை பிடித்து கொண்டு திருவரங்கத்தெம்பெருமான் இருக்கிற இடம் இதுதான், அசுராட்சசாள் வந்துருவாளே அப்படின்னு அங்க திருப்பாணாழ்வாருக்கு மங்களாசாசன பரத்வம். அதே மாதிரியாக கொடியை பார்த்து கொண்டு அசுர ராட்சசர்கள் வந்துவிட போகிறார்களே என்று கொடியார் மாட கோளூர் அகத்தும் புளிங்குடியும் ஆக கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. மடியாது இடம் வலம் கூட திரும்பாமல் நீ படுத்துக் கொண்டிருக்கிறாயே என்று தெரிவிக்கிற விஷயம். ஆகவே இதுக்கு காரணம் என்ன? அடியார் அல்லல் தவிர்த்த வசவோ, அடியவர்களுடைய சிரமத்தை எல்லாம் போக்கினாயே தோல் நொந்ததோ, அன்றேல் இல்லை என்றால் தாழ் நொந்ததோ, திருவடிகள் நொந்ததோ. இப்படிதான், படினா பூமின்னு அர்த்தம். இப்படிதான் நீண்டு தாவியாச்சவோ பணியாயே, இந்த பூமியை நீண்டு தாவி இருக்கிறாயே, அந்த அசைவினாலே நீ இப்படி செய்தாயோ பணியாயே, சொல்லுவாயாக சொல்லுவாயாக என்று தெரிவிக்கக்கூடிய அற்புதமான திருவாக்கு அமைந்திருக்கு. திருமழிசை பிரான் அவர் திருக்குடந்தைக்கு எழுந்தொழினார். திருக்குடந்தையிலையும் பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். திருவரங்கம் போலே திருக்குடந்தையிலையும் சயனித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப திருப்புளிங்குடி விண்ணப்பம் பண்ணினேன், திருக்கோளூர் விண்ணப்பம் பண்ணினேன், அங்கெல்லாம் சயன திருக்கோலம். அங்க திருக்குடந்தை எம்பெருமான சேவித்த ஆறாவது பிரான் அத்தனை அற்புதமாக எழுந்தொழி இருக்கிறார். அவரை சேவித்து விட்டு நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞாலமே நமா இடந்தமை குலுங்கவோ, இளங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த கால் விரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. எம்பெருமானே நடந்த கால்கள் நொந்தவோ, உலகளந்த திருவடித்தாமரைகள், நீ நடந்த திருவடிகள் அவை நொந்தவோ, அதனால படுத்துருக்கு. நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ, இந்த உலகத்தை பிரளயார்ணவத்திலிருந்து எடுப்பதற்காக நீ வராகவதாரம் பண்ணி பூமியை இழந்து உள்ளுக்குள்ளே சென்றிருக்கிறாயே, அப்படிப்பட்ட தேவரீருடைய திருமேனி குலுங்கி விட்டிருக்கிறதோ. விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள், ஆகவே அந்த காவிரிக்கரையிலே இருக்கக்கூடிய திருக்குடந்தையிலே எழுந்தருளி இருக்கிறவனே பேசு, எழுந்திருந்து பேசு அப்படின்னு தெரிவித்தார். கிடந்தவாறு எழுந்திருந்து படுத்துருக்கா, அப்படியே எழுந்திருந்து பேசு. திருமழிசை பிரான் தெரிவித்தால் திருக்குடந்தை எம்பெருமானுக்கு அவ்வளவு ஆசை ஒரு பேர்ல. என்னைவா ரெண்டு பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் திருப்பரிவட்டம் மாறாடித்துன்னே சொல்லுவார்கள். திருமழிசை பிரான் ஆறாவது பிரான்ற வார்த்தை திருமழிசை ஆழ்வாருக்கு வந்துடுச்சு. திருமழிசை ஆழ்வார்ன்ற வார்த்தை ஆறாவது பிரானுக்கு வந்துடுத்து, ஆறாவது ஆழ்வார் ஆயிட்டார். அப்ப ஆறாவது ஆழ்வார் திருமழிசை பிரான். அப்ப அத்தனை ஸ்நேகமா ரெண்டு பேருக்கும். அப்படி இருக்கிற போது அந்த பெருமாள் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, நிதானமா எழுந்திருக்க ஆரம்பிச்சார் பேசுறதுக்கு. கிடந்தவார் எழுந்திருந்து பேசுனதும் எழ ஆரம்பிச்சதும் பயந்து போயிட்டாரு ஆழ்வார். ஐயோ, இந்த எம்பெருமானுக்கு கண்ணெச்சல் பட்டு விடுமே, இப்படி எல்லாம் அர்ச்சாவதார சமாதியை குலைத்துக் கொண்டு பேசுறேன்றாரே. ஆகவே அந்த சமயத்துல அவர் மங்களாசாசனம் பண்ணுகிறார். வாழிகேசனே, எம்பெருமானே நீ வாழுக. கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, வாழிகேசனே ஏன் சொல்லணும் என்று கேட்டால் இவருக்கு அஞ்சின அச்சம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்நேல் இப்படிதான் நீண்டு தாவி அசைவோ பணியாயே, நீ அதனை பணிக்க வேண்டும், அடியனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு. அப்ப எம்பெருமான் தான் காட்டக்கூடிய அற்புதமான திருவாக்கு அமைந்திருக்கு. இவ்வளவெல்லாம் நீர் பயப்படவே வேண்டாம். என்னமோ ஆலந்தளில் இருக்கன்னு பயப்படுறீர்,
கொடி கட்டி பறக்கிறதுன்னு பயப்படுறீர்? நான் சர்வரட்சகனாக அமைந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு தெரிவிக்கிற போது எல்லாரையும் ரட்சிக்கிறவனாக அவன் அமைந்திருக்கக்கூடியவன். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே அவன் ரட்சிப்பதற்கதாவது அவனை பார்த்து கொள்வதற்காக அமைந்திருக்கிறார்கள். நித்திய சூரிகள் பரிகிறார்கள். நித்திய சூரிகளாய் இருக்கக்கூடியவர்கள் அவனிடத்துல அபாரமாக பரிவு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீர் எதற்காக பயப்படுகிறீர் என்று கேட்க, அப்படி இருக்கிற போது அந்த நித்திய சூரிகள் சம்சாரத்துல இல்லையே. அந்த நித்திய சூரிகள் அங்கன்னா இருக்கா? அங்க நித்திய சூரிகளுக்கு எந்த வடிவை காட்டி கொண்டு வருகிறானோ அதே வடிவோடு தானே இங்கு உலாத்தின்னு இருக்கான். அதே வடிவோடு தானே இங்கு உலாவா நின்று கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற போது இங்க இருக்கிறவருடைய கண்ணெச்சல் படாதா? இங்க இருக்கிறவர்களாலே ஆபத்து வராதா? அதனால நான் என்ன பண்றது அப்படின்னு பயப்படுற பாசுரம் தான் பணியாவமரர் பணிவும் பண்பும் தானேயாய் அணியார் ஆழியும் சங்கமும். அதாவது இது காணீர் தனியா வெண்ணோய் உலகில் திருநீல மணியார் மேனியோடு என் மனம் சூழ வருவாரே அப்படின்னு காட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இந்த பாசுரத்துல. நீலரத்னம் போலே சூழ வருவாரே பணியா அமரர் பணிவும் பண்பும் தாமேயாம் அணியார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் அவர் காணி. ஆழி சங்கங்கள் இதெல்லாம் ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவர் பணியாவமரர். அமரர்கள் பணிய மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 6000 படி வியாக்கியாதா ஒரு விதமாக காட்டியிருக்கார். ஆனால் நம்பிள்ளை வீட்டுல ஆச்சரியமாக காட்டியிருக்கார். எம்பெருமானை தவிர இன்னொருத்தரை பணிய மாட்டார்கள் நித்திய சூரிகள். அவன் வேற யாரையும் சேவிக்க வேண்டியது இல்லையே. நாமன்னா நிறைய பேரை சேவிக்க வேண்டியிருக்கு. நித்திய சூரிகள் ஆற சேவிக்க வேண்டும்? தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பச்சந்தி சூரையா. ஆகவே அவர்களை பணியாவமரர்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. பெருமானத்தவர் சேவிக்காதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பணிவும் பண்பும் தாமேயாம் அணியார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் அவர்காணீர் தனியாவென்னோய் உலகில் தவிர்ப்பான் திருநீல மணியார் மேனியோடு என் மனம் சூழ வருவாரே. உலகில் இந்த லோகத்துக்கு வந்துட்டாரே அப்படின்னு வருத்தப்படும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த பாசுரம் வருவார் செல்வார் வன்பரிசார திருந்த என் திருவாழ் மார்வர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வதன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங்கும்மோடு ஒருவாடு உழல்வான் ஓர் அடியானும் உடனென்னே. அற்புதமான பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது. இங்கே திருவன்பரிசாரத்திலே திருப்பதிசாரம்னு சொல்றது. திருவன்பரிசாரம்னு சொல்லும்படியான விஷயம் உடையரங்கையாருடைய அவதாரத்தலமாக அமைந்திருக்கிறது. அங்கு எழுந்தருளி இருக்க அந்த பகவான் திருவன்பரிசாரத்திலே தான் எழுந்தருளி இருக்கிறார். அப்ப அவனுக்கு போய் நான் பரிவோட இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அவனுக்கு போய் எங்க உபகாரம் பண்ண வேண்டாமா? அந்த உபகாரம் பண்ணாமல் நான் இருக்கிறேனே. நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். யாரும் போய் நான் இப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டேன்றா. இது ஆழ்வாருக்கு வருத்தம். ஆழ்வார் திருப்புலி ஆழ்வார் அடியிலே எழுந்தருளி இருக்கிறார். அப்படி திருப்புலி ஆழ்வார் அடியிலே எழுந்தருளி இருக்கிற போது ஆழ்வார் திருநகரியிலிருந்து பல பேர் புறப்பட்டு போயிட்டு இருக்கா. ஆழ்வாருக்கு அபிப்பிராயம் இவாள்லாம் திருவன்பரிசாரத்துக்கு தான் போறா. திருவன்பரிசாரத்துல இருக்கிற எம்பெருமான சேவிக்க போறா. நிச்சயமாக நான் இங்க இருக்கேன்னு சொல்ல போறா. நான் இங்க இருக்கேன்னு சொல்ல போறா அப்படின்னு ஆழ்வார் நினைச்சுட்டு இருக்காரு. இன்னும் சில பேர் ஆழ்வார் திருநகரை நோக்கி வந்துட்டு இருக்கா. வரா திருப்புலி ஆழ்வார் வழியாவே போற. அப்படி போகிற போது இவெல்லாம் திருவன்பரிசாரத்துல இருந்துதானே வரா. பெருமாள் என்னை பத்தி சொல்லலையோ. வருவார் செல்வார் வன்பரிசார திருந்த என் திருவாழ்மார்வர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வதன். இவா என்னுடைய திருவாழ்மார்வர்க்கு பவாம்ஸ்து வைதேகியா கிரிசானுரம்சத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொன்னவராய் அமைந்திருக்கக்கூடிய இளையபெருமாளை போலே கைங்கரியம் பண்ணுவதற்கு நான் இருக்கிறேன் என்று எந்திரம் சொல்லார் செய்வதன். நான் இருக்கிறேன் என்பதை சொல்லாமல் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கும்மோடு ஒருபாடு உழல்வான். தேவரீரோட கூடவே தேவரீருடைய சங்கத்தையும் சக்கரத்தையும் சுமந்து கொண்டு தேவரீர் பின்னாலேயே வருவதற்கு ஒருத்தர் இருக்கார். நம்மாழ்வார்னு பேரு, சடகோபன் பேரு. அவர் இருக்கார் ஆழ்வார் திருநகரில. அப்படின்னு ஏன் சொல்லாமல் இருக்கிறார்கள்? ஓர் அடியானும் உடனே எந்திரம் சொல்லார் செய்வதன். அதை சொல்லாமல் இருக்கிறார்களே
அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அதுக்கு மேல இவருடைய ஆசை, என்னைக்கு என்னிடத்துல கைங்கரியம் கொள்ள போறான பெருமான் என்றே என்னை உன் ஏறார் கோலத்திருந்தடிக்கு எம்பெருமானே உன்னுடைய அழகான திருவடித்தாமரைகளிலே என்று என்னிடத்திலே கைங்கரியத்தை கொள்ளப் போகிறீர் நின்றே ஆட்சை நீ கொண்டருள நினைப்பதுதான். ஆட்சைய நீ கொண்டருள நினைப்பதுதான். நான் தேவரீருக்கு கைங்கரியம் பண்ணுவதை, என்னிடத்திலே கைங்கரியத்தை கொள்ளுவதை தேவரீர் என்று ஏற்றுக்கொள்ளப் போகிறீர், என்று என்னிடத்திலே கைங்கரியம் கொள்ளப் போகிறீர். குன்னள் பாரள் சூழ்கடல் ஞால முழுவேழும் நின்னே தாவிய நீழ்கடல் ஆழி திருமாலே. ஆக இத்தனை காரியங்களை செய்திருக்கக்கூடிய எம்பெருமானே என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆகவே மற்றவாளெல்லாம் விட்டுள்ளா, தேவரீருடைய திருவடித்தாமரைகளின் கீழே கைங்கரியத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை எனக்கு எப்பொழுது கொடுக்க போகிறீர் என்று சொல்லக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரமாக 8வது பாசுரம். அடுத்தது 9வது பாசுரம், திருமால் நான்முகன். பொதுவா இந்த பாசுரத்தை சேவிச்ச திருமால் நான்முகன் செஞ்சடையான் என்னவர்கள் எம்பெருமான் தன்மையை யார் அறிகிற்பார் பேசியன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார்கள். திருமால் அறிய முடியாது, நான்முகன் அறிய முடியாது, செஞ்சடையானவர் அறிய முடியாது, இவாள்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. எம்பெருமானுடைய தன்மையை யார் தெரிஞ்சுக்க முடியும்? பெருமாளால தெரிஞ்சுக்க முடியுமா? நான்முகனால தெரிஞ்சுக்க முடியுமா? அல்லது பரமேஸ்வரனால தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னு அர்த்தம் இது பொதுவா தோத்தர். ஆனா இங்க ஆச்சாரியால் இப்படி வியாக்கியானம் பண்ற திருமால் சம்போதனம் விழி விழிவேத்துமை. திருமாலே நான்முகன் செஞ்சடையான் என்னிவர்கள் எம்பெருமான் எம்பெருமானாகிற உன்னுடைய தன்மையை யார் அறிகிற்பார்? உன்னுடைய சௌகுமாரியத்தை யாரால தெரிந்து கொள்ள முடியும்? ஆராலையும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பிரம்மாதிகள்லாம் இருக்கா இருக்கான்னு பெருமானே நீ என்னிடத்துல சொல்லிட்டு இருக்க. அந்த பிரம்மாதிகளால என்ன பிரயோஜனம்? அவங்களால என்ன பண்ண முடியும்? என்ன விதமான உபகாரத்தை பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஏனென்றால் உன்னுடைய சௌகுமாரியம் அவர்களுக்கு தெரியாது. என்னைக்கும் தேவர்கள் பெருமாளுக்கு பரிவர்களே கிடையாது. ஜீவன கிரகணே நம்ராகா புனர் உன்னதாக. ஜீவன கிரகண காலத்துல அவளுக்கு வாழ்ச்சி வேணும்ன்ற காலத்துல அப்படியே தலையை வணங்குவார்கள். அதுக்கப்புறம் திரும்பி எழுந்திருப்பார்கள், நாங்கதான் பெரியவா, நாங்கதான் பெரியவா. ஈஸ்வரோகம் அகம்போகி சித்தோகம் பலவான் சுகி. எம்பெருமான் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் அவ சொல்லிட்டு இருப்பார். ஆகவே எம்பெருமான் தன்மை யார் அறிகிற்பார் பேசியன்? ஒருமா முதல்வா ஒழிப்பிரான் என்னையாளுடை கருமா மேனியன் என்பன் என் காதல் கலக்கமே. அதனால் அவனுடைய தன்மை சௌகுமாரியத்தை யாரால தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவித்திருக்கிற பாசுரம் 9வது பாசுரம். 10வது பாசுரத்தை தான் ஆழ்வாருடைய பயம் தெளிகிறது. அதான் முதல்ல ஆரம்பத்திலேயே அடியன் விண்ணப்பம் பண்ணினேன். கலக்கம் இல்லான் அல்தவ முனிவர், அவர்கள் தான் சனகாதி ரிஷிகள் சொன்ன. கரை கண்டோர் முக்தர்கள், துளக்கமில்லாவானவர். துளக்கம் இல்லாதன ஒரு நாளும் சம்சார கந்தமே இல்லாதவர்கள், இந்த பிரகிருதி மண்டலத்தினுடைய சம்பந்தமே இல்லாதவர்கள், கந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் தொழுவார்கள். மலக்கம் எய்தம் ஆகடல் தன்னை கடைந்தானை உலக்கனான் புகழ்கிற்பது எங்கு வந்துருவோ. அப்படிப்பட்ட எம்பெருமானை உலக்கனான் புகழ்கிற்பது என் செய்வது உரையீரே. அந்த எம்பெருமானை புகழ்வது என்ன செய்வதுன்னு காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. இப்படி 10 பாசுரத்தாலே காட்டிவிட்டு 11வது பாசுரத்தாலே பலன் சொல்லும்படியான வார்த்தை. உரையா வெண்ணோய் தவிர அருள் நீள் முடியானை வரையார் மாடம் அன்னுகுருவூர் சடகோபன் உரையை சொல் துடை 1010 நிறைய வல்லார் நீடுலகத்து பிறவாரே. இந்த 10 பாசுரத்தை கத்தவர்கள் இந்த உலகத்திலே பிறக்க மாட்டார்கள். இது எல்லாரும் தான் சொல்றா. எல்லாரும் சொல்ற பலன் இந்த பதிகத்துக்கான. இந்த உலகத்தில் ஏன் பிறக்க மாட்டார்கள்னா, அவனுக்கு என்ன வருதோன்ற பயம் தரும்படியான இந்த உலகத்திலே. ஆழ்வார் இந்த பாசுரத்திலே, இந்த பதிகத்திலே மங்களாசாசன பரத்வானுகுணமாக பாசுரம் பாடி இருக்கிறார் என்னால் எம்பெருமானுக்கு என்னேருமோ என்கிற பயத்தோடே கூடியிருக்கிறார்னா, அந்த பயத்தோடே கூடியிருப்பதை சொன்ன 10 பாசுரங்கள் கத்தவர்களுக்கு இந்த உலகத்துல பிறவி கிடையாதுன்னா பயப்பட வேண்டியது இந்த உலகத்துல தானே. பரமபதத்துல போய் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பரமபதத்துல எல்லாரும் அனுகூலர்கள். கலங்கா பெருநகரம், அங்க யாருக்காவது கலக்கம் உண்டான்? யாரும் எம்பெருமானோடு எதிரம்பு கோக்க மாட்டார்கள்.
ஆனாலும் பரிவு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழலுமிழும் பூங்கார் அரவணையான் பொன்மேனி என்று சொல்லும்படியாக ஆதிசேஷனாக அமைந்திருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுகிறார் என்னால், இடமோ ஆங்கு பரமபதத்திலே ஆரவாரம் சாமகானம் ஆவு ஆவுன்னு அதை கேட்கிறாராம் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன். கேட்டதும் ஒருவேளை அசுர ராட்சசால் வந்துட்டாளோ, அஸ்தானே பயசங்கித்வம்னு பேரு. மங்களாசாசன பரம்னா கடைசியா அது முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, எங்கெல்லாம் பயப்பட வேண்டாமோ அங்கெல்லாமும் கூட பயப்படுகை மங்களாசாசனம். ஆழ்வார் அப்படித்தானே பயப்படுற. சர்வசக்தி யுக்தனான எம்பெருமான் ஆளிலேல படுத்துருக்கானேன்னு வருத்தப்பட்டார். சர்வசக்தி யுக்தனானவன் கொடிகட்டி பறக்கிறானேன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் பரிவர்களாக இல்லையேன்னு வருத்தப்பட்டார். ஆக இப்படி பார்க்கிற பொழுது பிரயோஜனாந்தரபரர்கள் அவனுக்கு பரிவர் யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப பார்க்கிற போது நித்திய சூரியில இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஒருத்தரும் பரிவில்லாதவர்கள் கிடையாது. அத்தனை பேருக்கும் பரிவு உண்டு. ஆனால் இந்த நிலவுலகத்திலே வந்தார்களே ஆனால், இந்த நிலவுலகத்திலே யாராவது பிறந்தார்களே ஆனால், அவர்கள் மங்களாசாசன பரர்களா இருக்கும் பட்சத்துல எப்பவும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற வார்த்தை. அதற்கனுகுணமாக பார்க்கிற பொழுது நீடுலகத்து பிறவாரே. ஆக வரையாறு மாட மன்னுகுருவூர் செடகோபன் உரையை சொல்துடை 1010 அத்விதீயமாய் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரங்கள். இந்த பாசுரங்களிலே இந்த வத்து பாசுரத்தை யார் அதிகரிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே பிறக்க மாட்டார்கள். பிறந்து பெருமானுக்கு பரிவர் இல்லையே என்ற துக்கத்தை அடைய மாட்டார்கள். அதனால நித்திய சூரிகளோட கூடவே இருப்பார். துளிக்கின்ன வானின் நிலம் சுடராய் சங்கேந்தின்னு ஆழ்வார் பிரார்த்தித்தபடியே அந்த இடத்துல இருப்பார்கள் அப்படின்னு இதுக்கு பலஞ்சொல்லி தலை கட்டும் பாசுரம். அங்கு அமரர் பேண அவர் நடுவே வாழ் திருமார்க்கு இங்கோர் பரிவரில என்னஞ்ச எங்கும் பரிவர் உளர் என்ன பயம் தீர்ந்த மாறன் வரிகழல் தாழ் சேர்ந்தவர் வாழ்வார் என்னும்படியாக இந்த பதிகமானது அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை ஒருவாறாக விண்ணப்பம் பண்ணும்படியாக அடியனுக்கு நியமித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியவே வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொள்ளிருக்கும் நம் எதிரி எதிராஜ நாராயண ராமானுஜ சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கும் எம்ஓபி அறக்கட்டளையை சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மகனியர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.